வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க சத்தமா. இல்லை நேராக உட்காந்துங்க. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி, அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதரர்களே, ஜம்மியாவினுடைய உறுப்பினர்களே, ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜமாத்தினுடைய அங்கத்தினர்களாகிய நமக்கான தர்பியா வகுப்பாக இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வகுப்பிலே நாம் எதை கற்றுக்கொள்கின்றோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அன்பானவர்களே, தர்பியா வகுப்பு என்பது நம்மை நாம் சரிசெய்து கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்தவரை அவ்வப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அது தரப்படும் பொழுது தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்மை நாம் சரி செய்து கொள்ள முடியும். நம்மை சரியான ஒரு வழியில் நடக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். ஏன் நமக்கு தர்பியா அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தர்பியா வகுப்பு ஜமாத்துடைய உறுப்பினர்களை மட்டுமே அழைத்து இப்படி ஒரு தர்பியா வகுப்பு ஏற்பாடு செய்யப்படுது அப்படின்னா அதற்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நாம் எல்லாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான ஒரு ஜமாத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறோம். இந்த ஜமாத் என்பது மக்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், சரியான சத்தியத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த அமைப்பு சொல்லக்கூடியதை கேட்டு பயணிக்கக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நம்ம 20 பேர் இருந்தோன்னா நாம் சொல்லக்கூடியதை கேட்டு பயணிக்கக்கூடிய ஒரு 2000 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம். அப்போ நாம் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு நடக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம தான் இருக்கிறோம். நம்மளும் பொதுமக்களும் ஒன்றும் கிடையாது. நாம் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல அல்லாஹ் தஆலா நம்மளை வச்சுருக்கிறான், நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். பொதுவாக இருக்கக்கூடிய பொதுமக்களை போன்று பொதுஜனத்தை போன்று நம்ம கிடையாது.
இன்றைக்கி நாம் அறியப்படுவது ஜமாத்தை வச்சு அறியப்படுறோம். இவர் யார் அப்படின்னா இந்த ஜமாத்தை சார்ந்தவர், இந்த பள்ளியை சார்ந்தவர், அந்த பள்ளியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரு, உறுப்பினராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் நமக்கு இருக்குது. அந்த அடையாளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, தந்திருக்கிறான். அந்த அடையாளம் என்பது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா வெறும் ஒரு அடையாளமாக மட்டும் இருந்துடக்கூடாது. எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு வீட்டுக்கு முன்னால் நம்பர் போட்டிருக்கும் தெரியுமா, கதவு எண், அந்த எண் போல் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த அடையாளத்தை அப்படியே நமக்குள் வாங்கியவர்களாக இருக்கணும். அந்த அடையாளத்தை நமக்குள் வாங்கியவர்களாக, அந்த அடையாளத்திற்கான இலக்கணம் என்னவென்று சொன்னால் இவர்கள்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத பரிசோதித்து பார்ப்பதற்கு தான் இந்த தர்பியா வகுப்பலாம். நம்ம அப்படிப்பட்ட அந்த தன்மையில் இருக்கிறோமா, இறைவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதற்கான தகுதி வாய்ந்தவர்கள் நாம் தானா அப்படிங்கிறத பார்ப்பதற்கும் பரிசோதித்து பார்த்து கொள்வதற்கும் தான் இந்த தர்பியா. திருமறை குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும்ங்கிறான். உங்களை நீங்கள் பார்த்துக்கங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களை நீங்கள் பரிசோதித்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ நம்ம பரிசோதித்து பார்க்கணும். நான் ஜம்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினுடைய கிளையில் ஒரு தலைவராக இருக்கிறேன், அல்லது கிளையில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன், மாவட்டத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கேன், அல்லது மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு அங்கத்தினராக நான் இருக்கிறேன், அல்லது மாநில பிரதிநிதியாக இருக்கிறேன், அல்லது மாநில பொறுப்பில் இருக்கிறேன், எதுவாக இருக்கட்டும். இப்படி இருக்கக்கூடிய நான் எனக்கு கீழே இருக்கக்கூடிய, எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய, என்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான நபராக நான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான நபராக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத பயிற்றுவிப்பதற்காகத்தான் இந்த வகுப்பு நடைபெறுகின்றது. இந்த வகுப்பில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் புதிய செய்திகள் எதுவும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை. நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும், நம்மை திருத்திக் கொள்வதற்கும், நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால் அந்த சரியான செயல்பாடுகளை தொடர்ந்து செய்வதற்கும், செயல்பாடுகளில் குறை இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கும் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா இது மாதிரியான தர்பியா வகுப்புகள் வைக்கப்படுது. அதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும். இந்த தர்பியா வகுப்பு என்பது முழுக்க முழுக்க என்னை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, நான் பயிற்சி பெற்றுக்கொள்வதற்காக. இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு பயிற்சி விட்டாங்க, எல்லா விஷயத்தையும் பயிற்றுவித்தாங்க. இண்டிவிஜுவலாக ஒரு நபித்தோழரை பயிற்றுவித்து முன்னேற்றுவாங்க. கூட்டமாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அப்படிப்பட்ட விஷயங்களை பயிற்றுவித்து அவங்கள சரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய முன்மாதிரி. சஹாபாக்கள் தான் யார், ஒட்டுமொத்த உம்மத்துக்குமான முன்மாதிரி யார், அவங்க தானே. அவங்க தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம், அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு வரக்கூடிய அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா விதமான உம்மத்துக்குமான முன்மாதிரி யாருன்னா சஹாபாக்கள் தான். இப்போ அவங்கள பயிற்றுவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி பயிற்றுவிப்பாங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை. நம்ம கூட நமக்கான தர்பியா இப்போ கடைசி அவங்களுக்கு உறுப்பினர் தர்பியா எப்போ நடந்துச்சு, என்னங்க எப்படி உட்காந்துருங்க? 6 வருஷம் கழிச்சு உறுப்பினர் தர்பியா. அல்லாஹ் அக்பர். 6 வருஷத்துக்கு அப்புறம் பயான் நடக்கும், வாரம் வாரம் ஜும்மா நடக்குது, மாதத்துக்கு ஒரு தடவை கிளாஸ் நடக்கும், அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம யாருக்காக நடத்துகிறோம், பொதுமக்களுக்காக நமக்கு எதாவது வேணும்ல. அப்போ நான் ஏன் ஒரு பொதுமக்களுக்கு தர்பியா வகுப்பு எடுக்கிறேன், நம்ம ஏன் பொதுமக்களுக்கு பயான் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம்? அவங்க சரியாக இருக்கணும்னு தானே, அவங்க சரியானவங்களாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு நம்ம வகுப்புகள்லாம் எடுக்கும்போது சில நேரம் நம்மளையும் பார்த்துக்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம அதில் ஒழுங்கு இல்லை அப்படின்னா யார் குற்றவாளி? ஏதாவது சொல்லுங்கள், நான் கேள்வி கேட்பேன், சொல்லிக்கிட்டே இருக்கணும், சரியா? சும்மா அப்படி நான் பாட்டுக்கு பேசி நீங்கள் பாட்டு உட்கார வச்சு அப்போ நம்ம குற்றவாளி ஆயிடுவோம். அப்போ நாளைக்கு விசாரிக்கப்படுறதில்
மிக முக்கியமாக எல்லாம் யாரை விசாரிப்பான்? பொறுப்பாளர்களை தான் விசாரிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறான்? குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹிங்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் யார்? பொறுப்பாளர்கள். பொதுவாக எல்லாரும் பொறுப்பாளர்கள் தான், அப்படி தானே? என் குடும்பத்துக்கு யார் பொறுப்பாளர்? நான் தான் பொறுப்பாளர். ஆனால் அந்த பொறுப்பெல்லாம் தாண்டி ஜமாத் அப்படிங்கிற இதில் நான் என்னுடைய பொறுப்பு ஜாஸ்தியாக இல்லையா? நான் பொறுப்பு ஜாஸ்தி தானே. அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் விசாரணை என்பது நீ எப்படி இருந்த, உன் குடும்பத்தை எப்படி பார்த்த, உன் பிள்ளைங்களை எப்படி வளர்த்த, உன் சம்பாத்தியத்தை எப்படி அமைச்சிக்கிட்ட, அதோடு முடிஞ்சிருமா இல்லையா? நமக்கு அப்படிலாம் கிடையாது. நம்மள்கிட்ட ரப்புல் ஆலமீன் கேட்பான், நீ ஒரு ஜமாத்தில் உன்னை அங்கத்தினராக ஆக்கினா கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பான். அந்த ஜமாத்தில் நீ இருந்தியா? எதுக்காக அந்த ஜமாத்தில் போய் சேர்ந்தேன்னு கேட்பான். என்ன பதில் சொல்லுவோம்? சொல்லுங்கள். வேற எதுக்காக அந்த ஜமாத்தில் சேர்ந்தேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சரியான மார்க் அடிப்படையில் வாழணும், பிற மக்களுக்கு என்ன செய்யணும், அதை எடுத்து சொல்லணும். அதான் நம்ம வேலை. எப்படி வேணால் நம்ம இருந்துட்டு போயிடலாம்ல, சரியா? எப்படி வேணால் நம்ம இருந்துட்டு போயிடலாம். நம்ம ஏன் ஜமாத்தில் இருக்கிறோம்? நம்மளையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜமாத்தில் தேர்ந்தெடுத்தான். எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, உங்களோட ஒரு 50 பேர் பழக மாட்டாங்க. அந்த 50 பேர் இல்லையே ஜமாத்தில், அப்படி தானே? நீங்கள் தானே இருக்கிறீங்க. நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லோரும் ஜமாத்தில் நம்ம தானே இருக்கிறோம். அப்போ என்னையை அல்லாஹ் இந்த ஜமாத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறான். என் மூலமாக சமூகத்திற்கு நிறைய வழிகாட்டுதலை தரணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் முதல்ல சரியான முறையில் மார்க் அறிவு பெற்றவனாக இருக்கணுமா இல்லையா? நம்ம சரியாக நடக்கணுமா இல்லையா? அப்போ அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. அதை பற்றி எல்லாம் நாளைக்கு கேட்பானே கேட்க மாட்டானா? உன்னை இந்த மாதிரி எல்லாத்துட்டும் எப்படி இருக்குது தெரியுமா விசாரணை? நாளைக்கு மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம போனோன்னு வச்சுங்க, அல்லாஹுக்கு முன்னால் நின்றோன்னே ஃபஅர்ரஃபஹு நிஅமஹு ஃபஅரஃபஹாங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்குறானோ எல்லாத்தையும் நமக்கு நினைவுபடுத்துவான். நம்ம கொடுத்த காசு, நம்ம கொடுத்த பொருளாதாரம், நம்ம கொடுத்த புகழ், நம்மளை எங்கே வச்சுருக்கிறான் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லுவான். அதில் ஒன்று என்ன சொல்லுவான்? நீ ஒரு ஜமாத்தில் இருந்தியா அப்படின்னு கேட்பான். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நான் பாட்டுக்கு இருந்தேன், என்னை ஒருத்தர் வந்தார், ஜமாத்தில் ஃபார்மை கொடுத்தாரு, நான் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தேன், சேர்ந்துட்டேன், அது தவிர எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவோமா? அப்படியே சொல்லுவோமான்னு சொல்ல மாட்டோம். புரியுதா? அப்போ இந்த ஜமாத்தில் சேர்ந்து நிற்பது என்பது இறைவன் என்ன செய்கிறான்? எனக்கு தந்திருக்கிறான். எத்தனையோ பேர் வழிகேட்டில் இருக்காங்கல்ல, இன்றைக்கு வரைக்கும் சிறுக்கு குஃபூரில் வாழ்கிற எத்தனையோ பேர் இருக்க தானே செய்கிறான். இணை வைப்பு தான் இஸ்லாம் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான், பிதாத்து தான் மார்க்கம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படிலாம் இல்லை. நம்மளை பிதாத்துலேருந்து காப்பாற்றி, ஹுராஃபாத்துலேருந்து காப்பாற்றி, ஷிருக்குலேருந்து காப்பாற்றி, குஃபூர்லேருந்து காப்பாற்றி சரியான மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கானா இல்லையா? அதெல்லாம் கொடுத்து தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அதை பற்றி எல்லாம் நாளைக்கு கேட்பானே கேட்க மாட்டானா? கண்டிப்பாக கேட்பான். அதை நம்ம மறுக்கவெல்லாம் மாட்டோம், ஆமான்னு சொல்லுவோம். கேட்டோம் நம்ம என்ன செய்வோம்? அல்லாட்ட மறுத்துட முடியுமா? அல்லாட்டெல்லாம் மறுக்க முடியாது, ஆமான்னு சொல்லுவான். அப்போ எல்லாம் அடுத்து கேட்பான், என்ன செஞ்ச? கேட்பானா இல்லையா? என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம செஞ்சதை பட்டியல் போடுவோம் மாட்டோமா? உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, இந்த மாதம் இந்த கிளையை சார்ந்த பழனி கிளையில் இருக்கிற இந்த 2 பேர் என்ன செய்யணும் அப்படின்னா, இத்தனை இடங்களில் ஒரு திருமுனை கூட்டம் நடத்தணும், அல்லது ஒரு தாவா ஸ்டால் போடணும், இத்தனை மக்களை சந்திக்கணும் அப்படின்னு கொடுத்தா அது ஒரு டார்கெட். அவங்க முடித்த உடனே கேட்பாங்களா இல்லையா? எத்தனை குரான் போச்சு, என்ன செஞ்சேன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? நம்ம என்ன செய்வோம்? போனது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இதே மாதிரி கேள்வியை அல்லாஹ் என்ன செய்வான்? நாளைக்கு நம்மள்கிட்ட கேட்பான், நம்மளும் சொல்லுவோம். சொல்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கேட்பான், சரி இதெல்லாம் செஞ்சியே நீ எப்படி இருந்தேன்னு கேட்பான். கேட்பானா கேட்க மாட்டானா? நீ எப்படி இருந்த அப்படின்னு கேட்பான். இவ்வளோ ஒரு இடத்துல உன்னை வச்சன்ல, நீ ஒரு ஜமாத்தில் ஒரு பொறுப்பாளராக இருந்து இவ்வளோ பணி செய்யக்கூடியவனாக நீ இருந்தேல, நீ உனக்காக உன்னை நீ எப்படி அடுத்தவனுக்கு உதவி செஞ்ச, நீ எப்படி இருந்த அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருமா வராதா? வராதா? கண்டிப்பாக வரும். அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுமா இல்லையா?
நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம செய்கிற எல்லாமே மறுமைக்காகத்தான். அப்படி தானே? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்து தாஹால சொல்கிறான், இன்ன சாஅத்த ஆத்தியத்துன் அகாது உஃபீஹா லி துஜுசா குல்லு நஃப்ஸிம் பிமா தஸ்ஆங்கிறான். மறுமை என்பது வரும், அதை நான் மறைச்சி வச்சுருக்கேன். இன்ன சாஅத்த ஆத்தியத்துன் அகாது உஃபீஹா, மறுமைங்கிறது வரும், நான் மறைச்சி வச்சுருக்கிறேன். எதுக்கு அந்த மறுமை? லி துஜுசா குல்லு நஃப்ஸிம் பிமா தஸ்ஆ, ஒவ்வொரு ஆத்மாவும் எதை முயற்சி செஞ்சதோ அதற்காக கூலி வழங்குவதற்காக. அப்படி தானே? நாளைக்கு மறுமையை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே என்ன உலகத்தில் முயற்சி செய்கிறோமோ அதுக்கான கூலி கிடைக்கக்கூடிய நாள் எது? மறுமை நாள். அதுக்காக தான் வாழ்கிறோம். எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம ஏன் பொறுத்துக்கிறோம்? உலகத்தை நம்ம ஆசைப்பட்டு வாழலையே. நம்மளை பொறுத்த வரைக்கும் மறுமையை ஆசைப்பட்டு என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்கிறோம். மறுமையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்கிறோம். அப்போ நம்முடைய எல்லா முயற்சிக்கும் என்ன செய்வான்? மறுமையில் அல்லாஹ் தஆலா கூலி தருவான். தருவான மாட்டானா? எந்த கடுகளவு கூட என்ன செய்ய மாட்டான்? அநீதம் இழைக்க மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன செஞ்சேன்னு கேட்பானா இல்லையா? நான் செஞ்சதை சொல்கிறதுக்கு முன்னால் நான் பிறருக்கு என்ன செய்தேன் அப்படிங்கிறத தவிர நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா? நீ எப்படி இருந்த அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது நான் அதுக்கு பதில் சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? அந்த பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் நம்முடைய காரியங்களில், நம்முடைய செயல்பாடுகளில் சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிற, சரியாக இருந்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அதுக்கு தான் இது. சரிங்களா? நம்மளை அவ்வப்பொழுது என்ன செய்யணும்? நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சஹாபாக்களுக்கு அப்படி தான் செய்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போல்லாம் சஹாபாக்கள் அவங்களோட நெருக்கமாக ஒன்றிணைந்து இருக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு தர்பியத் பண்ணுவாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. அவங்கள சரி செஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க தான் யார்? சமூகத்தினுடைய வழிகாட்டி. சமூகத்தை அல்லாஹ் தஆலா ரெண்டாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. சமூகத்தை அல்லாஹ் ரெண்டாக பிரிச்சுருக்கிறான். ஒருத்தவங்க வழிகாட்டுறவங்க, ஒருத்தவங்க பின்பற்றுறவங்க. புரியுதுங்களா? இதுதான் சமூகத்துடைய நிலைப்பாடு. ஒருத்தவங்க யார்? முன்மாதிரிகள், வழிகாட்டுறவங்க. இன்னொருத்தவங்க பின்பற்றுறவங்க. இப்படி ரெண்டு அல்லாஹ் தஆலா பிரித்து வச்சுருக்கிறான். அதில் வழிகாட்டுதலுக்குரியவர்களாக எவர்கள் நியமிக்கப்படுறாங்களோ அவங்க முதல்ல தங்களை சரி செஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ சஹாபாக்கள் எடுத்துங்க. சஹாபாக்கள் 2 விதம் இருக்காங்க. சஹாபாக்களில் 2 விதம் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க யார் அப்படின்னா முந்தியவர்கள், இன்னொருத்தவங்க பிந்தியவங்க. சஹாபாக்களில் அந்த முந்தியவர்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பின்னால் உள்ளவங்களுக்கு வழிகாட்டிகள். சரிங்களா? அந்த முந்தியவர்கள் தப்பு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கான தண்டனையும் கடுமையாக இருக்கும். புரியுதுங்களா? அவங்களுக்கான எச்சரிக்கையும் கடுமையாக இருக்கும். பின்னால் வராங்கல்ல, அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான கண்டிப்பு கம்மியாக இருக்கும். இப்போ அந்த கேட்டகரியில் தான் நீங்கள் நம்மளை வைக்கணும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம சஹாபாக்கள் ஈக்குவல்லாம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஒரு கூட்டம் பொதுமக்கள், அவங்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது, ஈமான்னா என்னன்னு தெரியாது, இஸ்லாமிய அடிப்படைகள் தெரியாது, கொள்கை தெரியாது. அந்த கொள்கையெல்லாம் தெரிஞ்சு சொல்லக்கூடியவங்க தான் நம்ம. புரியுதுங்களா? நம்ம அதை படித்து நம்ம அதற்கான முயற்சிகள் எடுத்து நம்ம அவங்களுக்கு போதிக்கக்கூடிய நிலையில் நம்ம இருக்கிறோம். அது நம்ம போதிச்சாலும் சரி, அல்லது படித்தவர்களை கொண்டு போச்சா அந்த அந்தஸ்தில் நம்ம இருக்கோமா இல்லையா? மற்றவங்க நம்ம சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்போ நான் சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன், நான் சரியாக இல்லை அப்படின்னா என் மீது கண்டிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். என் மீது கண்டிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை நாம் விளங்கிக்கணும். ஒரு ஜமாத்தினுடைய அங்கத்தினராக நான் இதை உணர்ந்தாதான் நான் என்னை சரி செஞ்சுக்குவேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஹுஜராத்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. எல்லோரும் நோட்டு பேனாலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். சரி, இருந்தாலும் ஏதாவது ஒன்றில் குறிச்சிக்கோங்க, இல்லை மனசுலையாவது குறிச்சிக்கோங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. சூரத்துல் ஹுஜராத் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. எத்தனாவது அத்தியாயம் யாருக்கா தெரியுமா? 49வது அத்தியாயம். ஹுஜராத் 49வது அத்தியாயத்துக்கு பேர் ஹுஜராத். இந்த சூரத்துல் ஹுஜராத்தில் முதல்ல 5 வசனங்கள் வீட்டுக்கு போனால் படித்து பார்க்கணும். நீங்கள் படிச்சிங்கன்னா நாளைக்கு உங்கள்கிட்ட யார் பொறுப்பாளர் அவர்கிட்ட கேள்வி நான் கேட்பேன், அவர் உங்கள்கிட்ட கேட்பார். சரிங்களா? சூரத்துல் ஹுஜராத் எத்தனாவது அத்தியாயம்? 49. அதில் சஹாபாக்களுடைய 2 பிரிவுகளை அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்களுடைய 2 பிரிவுகள். ஒருத்தவங்க யாருன்னா வழிகாட்டுற நிலையில் இருக்கிறவங்க. ஒருத்தவங்க யார்? வழிகாட்டுற நிலையில் இருக்கிறவங்க.
ஒருத்தவங்க வந்து புதுசாக மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை யார் நேரில் பார்த்தாங்களோ அல்லது அவங்களுடைய காலத்தில் யார் வாழ்ந்தாங்களோ அவங்கள யார் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க யார் தான் இப்படின்னு தலையாட்டினா யார்? அதை சொல்லுங்க ஒன்று அப்படின்னா அது யாருன்னு சொல்லணுமா இல்லையா? சரிங்களா? அவங்க நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்களில் ஒரு கேட்டகரி யாருன்னா முந்தியவர்கள், பின்னால் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள கைடு பண்ணுறவங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 பேரில் 2 பேருமே ஒரு தவறு செய்கிறாங்க. 2 பேருமே ஒரு தவறு செய்கிறாங்க. தவறு செய்யக்கூடிய நேரத்தில் 2 பேரையும் கண்டிக்கக்கூடிய விதம் அல்லாஹ்ட்டேருந்து மாறுது. 2 பேருமே தவறு செய்கிறாங்க. 2 பேருமே கண்டிக்கக்கூடிய விதம் 2 பேருடைய விஷயத்தில் அல்லாஹ்ட்ட மாறுது. ஒருத்தவங்க யாருன்னா அபூபக்கர் சித்திக், உமர் இவங்களை போன்றவங்க ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள மூத்தவங்க தானே. மற்றவங்க யார் அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்திருக்கிறாங்க. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கையே அவங்களுக்கு முன்னால் அவங்கள முந்திக்கிட்டு என்ன செஞ்சுறாங்க, பேசுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறாங்க. இதெல்லாம் என்ன செய்து நடக்குது. அப்போ உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்னா, இப்படிலாம் நீ சத்தம் போட்டனா உன் அமலே நாசமாக போயிடும்ங்கிறான். உன் அமலே நாசமாக போயிடும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தி நபியி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லி பஅதின் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய சப்தத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் உயர்த்தாதீங்க. நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுடைய அமல்கள்லாம் அழிஞ்சிருங்கிறான்ல. யாரை கண்டிக்கிறான்? சஹாபாக்களில் மூத்தவங்களை கண்டிக்கிறான். சரிங்களா? அதே போல் புதுசாக வந்தாங்கல்ல, அவங்க ஒரு தவறு செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலில் போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை வெளியே வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை வெளியே வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை வெளியே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டாங்களா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இன்னல்லதீன யுனாதுனக மின் வராயில் ஹுஜராத்தி வ அக்ஸருஹும் லா யாகிலூன் வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து உங்களை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். அவங்க பொறுமையாக, நீங்கள் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருந்தால் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான்னு சொல்லி ஒரு சாஃப்ட் கார்னரில் யார்கிட்ட பேசுகிறான்? புதுசாக வந்தவங்கள்ட்ட பேசுகிறான். அதே மாதிரி யார்கிட்ட பேசலை? முந்தியவங்க யார்கிட்ட பேசலை? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசலை. ஏன் பேசலை சொல்லுங்கள்? அவங்க எல்லாத்தையும் அறிஞ்சவங்க, அவங்க வழிகாட்டுறவங்க, பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அப்போ அவங்க நடைமுறையில் தவறு செய்யும்போது அவங்களுக்கான கண்டிப்பு எப்படி இருக்கும்? கடுமையாக இருக்கும். இவங்களுக்கு அப்படிலாம் இருக்காது. அப்போ தான் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையை உங்களோட ஒப்பிட்டு பாருங்கள். நான் சஹாபாக்களை உங்களோட நம்மளோட ஒப்பிட சொல்லலை. இந்த நிலையை நம்மோட ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம யார்? ஒரு ஜமாத்துடைய அங்கத்தினராக, ஜமாத்துடைய உறுப்பினர்களாக இருக்கிறோம். குர்ஆன் சுன்னாவுடைய ஜமாத்தில் இருக்கிறோம். சரிங்களா? அதில் அழைப்பாளராக இருக்கிறோம், ஊழியர்களாக இருக்கிறோம், பணியாளர்களாக இருக்கிறோம், இப்படியெல்லாம் இருக்கிறோம். அப்போ நம்மளும் நம்ம சொன்னோன்னு வந்து உட்காராங்களா நம்ம பள்ளிவாசலில், அவங்களும் ஒன்றா இல்லை. அப்போ நம்ம வந்து சரியா இல்லைன்னு வச்சுங்க, நீங்களும் நானும் சரியா இல்லை, அவங்களும் சரியா இல்லை. அதிகமான கண்டிப்பு யாருக்கு இருக்கும்? நமக்கு தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளை சீர் பண்ணிக்கணும். நம்ம சரியாக இருக்கணுமான்னு பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்க்கணும். பார்க்கணும்னு நல்லா சொல்கிறான். அப்படி தானே? பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நம்ம அப்படி என்னைக்காவது நம்மளை சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்கோமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் அஸ்ர் 103வது வசனம், 103வது அத்தியாயம், 103வது அத்தியாயம். அதில் சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத்தி வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ்ஸபர், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்து ஒருவருக்கொருவர் சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றார்களோ, ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றார்களோ அவர்களை தவிர அப்படிங்கிறான். சரியா?
இப்போ நம்ம என்னைக்காவது நமக்கு மத்தியில் உட்காந்து நானும் நீங்களும் இந்த மார்க்க விஷயங்களில் நம்ம ஒரு ஜமாத்தில் இருக்கிறோமே, நம்ம எப்படி நம்முடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு என்னைக்காவது நம்மளை நம்ம சுய பரிசோதனை செஞ்சுருக்கிறோமா? என்னைக்காவது மீட்டிங் வச்சா எல்லாரும் வருவோம், அப்படி தானே? பயான் வச்சா நீ அதை அந்த போஸ்டர் வேலையை பாரியா, நீ நோட்டீஸை ஒட்டியா, நீ மைக்கை பாரியா, நீ தாயை கூட்டிகிட்டு வாயா, அப்படி தானே பண்ணுறோமா இல்லையா? அது கூட பண்ணுறது இல்லையோ அப்படின்னு யோசனையா? அப்படின்னா நம்ம பண்ணுறோமா அப்படின்னு யோசிக்கிறீங்களான்னு? இந்த வேலைகளை நம்ம பார்க்குறோம், அப்படி தானே? இதை விட நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்கள்? இதை தாண்டி நம்ம என்ன செய்கிறோம்? உட்காந்து என்னைக்காவது ஒரு கிளையில் ஒரு தலைவர், ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர், ஒரு செயற்குறிப்பினர், யாருமே வேணும், ஒரு 4 பேர் இருக்கிறோம். திடீர்னு ஒரு நேரம் தொழுகையில் வரோம், வந்து உட்காந்துட்டு தொழுகையெல்லாம் முடித்த பிறகு உட்காந்து நம்முடைய பணிகள் எப்படி இருக்குது, சரி நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஜமாத்தை பற்றியான எண்ணங்களும் அபிப்பிராயங்களும் நம்முடைய மார்க்க அடிப்படை நாமும் நம்முடைய குடும்பத்தாரை எப்படியெல்லாம் பின்பற்றி நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளும் சிந்தனைகளுக்காக இன்றைக்கி நம்ம உட்காந்துருக்கோமா? என்னண்ணே அப்படி பார்க்குறிய? உட்காந்துருக்கோமா? உட்காரதே இல்லை. அப்போ உட்காராமே போனோன்னு வச்சுங்களேன், எப்படி உட்காராமே நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய ஈமான் என்ன ஆகும்? பலவீனம் அடைஞ்சிருமா இல்லையா? ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா நம்ம சரியாக இருக்கோம், எல்லாத்தையும் சரியாக இருக்கிறோம், எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம், இப்படி நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம இப்படியா போயிட்டு இருப்போம், மைனஸ் ஆகிட்டே இருப்போம். அது நமக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. எப்போ தெரியும்னா திடீர்னு ஒரு கட்டத்தில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்க திடீர்னு எனக்கான ஒரு யோசனை வந்து பார்க்கும்போது என்ன இருக்காது, நம்மள்கிட்ட ஒன்றுமே இருக்காது. என்கிட்ட மார்க்கம் இருக்காது, என் குடும்பத்தில் மார்க்கம் இருக்காது, என்னிட தாவாவுடைய சிந்தனை இருக்காது, என்னிடத்தில் மார்க்க பணி செய்கிற நிலை இருக்காது. அப்படியே நான் என்ன செய்வேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து விலகி தூரமாக போய் நிற்பேன். அப்போ எனக்கும் உங்களுக்கான தொடர்பு எப்போ இருக்கும்? என்னைக்கா ஒரு நாள் ஏதாவது ஒரு மஷூரா அல்லது ஏதாவது ஒரு எலெக்ஷன் ஜமாத்தில் வைக்கிறாங்க வாங்கன்னா அன்னைக்கு மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். நீ நம்ம ஜமாத்தில் தான் இருக்க இல்லையா, நீ நம்ம கிளையில் தானே இருக்க அப்படின்னு நம்ம பேசிக்கும். அந்த நிலை இருக்கக்கூடாது, சரிங்களா? நம்ம அதுக்கானவர்கள் அல்ல. நம்ம வந்து இப்படி இல்லை அப்படின்னா நாளை நாம் அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவோம். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை தானே குரான் சுன்னா ஜமாத்தில் இணைச்சிருக்கான் அல்ல. நம்மளாம் வந்து என்னஞ்சோ நினச்சிக்கிட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்மளாம் வந்து சேர்ந்துட்டோன்னு இல்லை, அல்லாஹ் நாடுனா தான் வர முடியலன்னா வந்திருப்போமா? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுறானோ அவங்க தான் மார்க்கத்தை விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கான அறிவை கொடுப்பேன்னு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அல்லாஹுடைய நாட்டம். நான் வந்து இங்கே இருக்கிறதும் இங்கே பணியாற்றுவதும் ஏதோ என்னுடைய நாளையோ அல்லது என் நண்பர் ஜமாத்தில் இருந்தார் என்னை சேர்த்து விட்டார்னாலேயோ அதெல்லாம் கிடையாது. இது அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறான், நம்ம வந்து என்ன செய்கிறோம், இங்கே பணியாற்றுவதற்காக வந்திருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நான் என்ன யோசிக்கணும்னா, என்னை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கான்ல, என்னை ரப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறான்ல, தேர்ந்தெடுத்த ரப்புக்கு நாளைக்கு நான் பதில் சொல்லணுமே. அதுக்காக நான் எப்படி என்னை சரி செய்து கொள்வது, எப்படி என்னை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு யோசனை தான் என்ன செய்யணும், நம்மள்கிட்ட வரணும். அதுதான் ஒரு ஜமாத்தினுடைய அங்கத்தினராக ஜமாத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள்ட்ட அதுதான் மிக முக்கியமாக இருக்கணும். அது இல்லைன்னு வச்சுங்களேன் நாம் ரொம்ப பலவீனப்பட்டு போயிடும். அது இல்லாமல் போச்சுன்னா நாளை நான் குற்றவாளி, அல்லாஹ்வுக்கு முன்னால் தண்டனைக்குரியவனாக என்ன செஞ்சிருவேன், நான் மாற்றப்பட்டுருவேன். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் எந்த அளவுக்கு நான் சரியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் யோசித்து பார்க்கணும். எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நான் என்னை சரி செய்து கொள்வதற்கான விஷயங்களில் நான் எங்கெல்லாம் இருக்கேன், எப்படி என்னை பார்க்கணும் அப்படின்னா, முதலாவது எனக்கும் இறைவனுக்குமான தொடர்பில் நான் எப்படி இருக்கிறேன், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சரிங்களா? முதலாவது எப்படி பார்க்கணுன்னா எனக்கும் அல்லாஹ், அதான முக்கியம். எனக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்புகளில் நான் எப்படி இருக்கிறேன், இது ஒரு ஸ்டெப், சரிங்களா? ரெண்டாவது என்னுடைய குடும்பத்தையும் மார்க்கத்திற்குமான நடைமுறைகள் எப்படி இருக்குது, சரியாக இருக்குதா, இது ரெண்டாவது ஸ்டெப், சரிங்களா? மூணாவது இந்த மார்க்க பணிகளில்
என்னை நான் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத மூணாவதாக பார்க்கணும். சரிங்களா? இந்த 3 விஷயங்கள்லையும் நான் எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஒரு ஜமாத்தினுடைய அங்கத்தினராக நான் யோசிக்கணும். சரிங்களா? ஒரு ஜமாத்தினுடைய பொறுப்பாளராக நான் இப்படி தான் யோசிக்கணும். அப்படி யோசித்து பார்த்தா தான் எனக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடன் நான் எப்படி தொடர்பு வச்சுருக்கிறேன், அல்லாஹ்வுடன் நான் எப்படியெல்லாம் இருக்கிறேன். ஏன்னா அல்லாஹ்வோட தொடர்பு வைத்துக் கொள்வது என்பது கட்டாய கடமைகளில் ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக் யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு அமாமக். தூக்கம் வந்தால் எந்திரிச்சு அடுத்த சீட்டில் உட்காந்துங்க. யாருக்காவது தூக்கம் வந்துச்சுன்னா எந்திரிச்சு அடுத்த சீட்டில் உட்காந்துங்க. சரிங்களா? யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக். புரியுது? நான் இப்படி கேள்வி கேட்டிருக்கும் போதே தூக்கம் வருது. சும்மா அப்படி நான் பாட்டுக்கு பேசிட்டு போனால் அசந்துருவேன் எல்லாரும். சரிங்களா? அது லைட்டாக வெயில், கைட்டாக நிழல், அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கசகசப்பாக இருக்கும்போது என்ன வரும்? ஒரு தூக்கம் வரதான் செய்யும். அதெல்லாம் இல்லாமலாம் இருக்கா? சரிங்களா? அதனால் அப்படியே வரும்போது கொஞ்சம் அசுவாசப்படுத்தி உட்காந்துங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக். உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹுவை முழுமையாக நினைவுகொள், முழுமையாக பாதுகாத்து வை. யஹ்ஃபதுனா பாதுகாக்கிறது. முழுமையாக பாதுகாத்து வைத்தால் யஹ்ஃபதுக்கு அல்லாஹ் உன்னை என்ன செய்வான்? பாதுகாப்பான். அல்லாஹ் உன்னைய பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ, அல்லாஹுவை நீ முழுமையாக உன்னுடைய உள்ளத்தில் பாதுகாத்து வைத்தால் தஜிதுஹு அமாமக், உனக்கு முன்னால் அல்லாஹ் இருப்பான். உனக்கு முன்னால் அல்லாஹ் இருப்பான். உன் கஷ்டத்தில், உன் நன்மையில், உன் இன்ன பிற காரியங்கள் எல்லாத்துலையும் யார் முன்னால் இருப்பான்? அல்லாஹ் இருப்பான். அப்படி நமக்கு அல்லாஹ் இருக்கணுமா இல்லையா? அப்படி இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். நம்ம செய்ய வேண்டியது என்ன? நான் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எப்படி இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் என்னுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுக்காக வரும்போது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் சரியாக இருக்கிறேனா? ஏன்னா ஒரு பொறுப்பாளர் என்பவர் அல்லாஹ்வுக்கான கடமைகளில் சரியாக இருப்பவர் தான் பொறுப்பாளர். புரியுதுங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாளர்கள் அப்படி தான் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, பொறுப்பாளர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறப்ப ஒரு உதாரணம் சொல்கிறான். பள்ளியை நிர்வகிப்பவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொல்கிறான். நம்ம அப்படி தானே, பள்ளியை வச்சு தான் ஜமாத்து, அப்படி தானே? நம்ம ஜமாத்து ஒரு பள்ளியோடு இருக்கும், அந்த பள்ளியை வச்சு இருக்கும். அந்த பள்ளியை நிர்வகிப்பவர்கள், அந்த பள்ளி என்பது ஜம்மியாவுடைய நிர்வாகத்தின் கீழே உள்ள பள்ளி. அந்த பள்ளியினுடைய நிர்வாகம், அதை சார்ந்த பணிகள் அப்படின்னு தான், தாவாவுடைய பணிகள் அப்படின்னு தான் நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ நமக்கான அந்த தகுதியை அல்லாஹு தஆலா சொல்கிறான் பாருங்க. என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சூரத்து தௌபால 9வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇ ஸக்கா வலம் யக்ஷ இல்லல்லாஹ் அப்படிங்கிறான். இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹுடைய பள்ளியை நிர்மாணம் செய்பவர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அல்லாஹ்வையும் வறுமையினாலையும் ஏற்றிருக்கணும், தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும், ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாதவர்களாக இருக்கணும். ஒரு நிர்வாகிக்கான தகுதி இது. நம்மளாம் நிர்வாகி தானே, பொறுப்பாளர் தானே. நமக்கான தகுதி முதல்ல ஈமான். அந்த ஈமான் நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை படித்து நம்பிக்கை கொண்டிருக்கணும். பேருக்கு அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடாது. பேருக்கு நான் அல்லாஹ்வை ஏற்றிருக்கேன் அல்லான்னு சொன்னால் எனக்கு அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய பண்பை பற்றி, அவனுடைய சிஃபத்தை பற்றி, அவனுடைய வல்லமையை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி எல்லாமே எனக்கு தெரியணும். அதான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்து மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து என்ன சொல்கிறான்? தொழுகையை நிறைவேற்றணுங்கிறான். நிர்வாகியுடைய தகுதி என்னது? தொழுகையை நிறைவேற்றணும். அதுவும் தொழுகையை முறையாக ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். பொதுவாக தௌஹீது படித்தா ஜமாத்தை விட்டுருவாங்க, தௌஹீது படித்தா ஃபஜ்ர் இருக்காது. இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பலவீனமாக நம்மை பற்றி அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். நான் எப்போ எழுந்திரிச்சாலும் ஃபஜ்ர் தொழுதுக்கலாம் அப்படின்னாலும் நான் ஜமாத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், பள்ளிவாசலுக்கு பெரும்பாலும் வரமாட்டேன்.
வீட்டிலே தொழுதுட்டு போயிடுவேன். எப்போ எழுந்தாலும் தொழுதுக்கலாமே அப்படிங்கிற ஒரு நாம் படித்த மார்க்க விஷயங்களை தவறாக படிச்சிருக்கிறோம். தவறாக படிச்சுட்டு நம்மளா என்ன செய்கிறோம், ஒரு நமக்குன்னு ஒரு பாதையை வகுத்து நம்ம போகிறோம் தப்பான பாதையில். அப்போ ஒரு நிர்வாகி அப்படிங்கிறப்ப அவனுக்கான முதல் தகுதியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹுவை வணங்கக்கூடியவனாக தொழக்கூடியவனாக இருக்கணும். அடுத்தவனுக்கு தொழுகை கலைப்பதல்ல, நான் தொழுவணும் முதல்ல. அதுவும் எப்படி தொழுவணும், ஜமாத்தோடு தொழுவணும். ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்றக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும். நமக்கு கம்பல்சரி தொழுகை இந்த சமூகத்திற்கு முதலாக கடமையாக்கப்பட்டது என்னதுதான், தொழுகை தான் முதல் கடமை. அந்த கடமையை சாதாரணமாக்கணும். அல்ல எத்தனை கடமை இருக்குது நமக்கு, தொழுகையெல்லாம் வேற என்ன கடமை இருக்குது, நோம்பு ஜக்காத் ஹஜ், அப்புறம் அதான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோமே, சொன்னாலும் முஸ்லீமாக இருக்கும், அவ்வளோதான் கடமையா? ஈமான் தான், லா இலாஹ இல்லல்லாஹ். ஜிஹாத் இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தல் இருக்குது, தாவா இருக்குது, இதெல்லாம் கடமை. தாவாங்கிறது என்னது, ஏதோ ஒன்று கிடையாது, கட்டாய கடமைகளில் ஒன்று. சரிங்களா? கட்டாய கடமையில் ஒன்றது என்னது, தாவா, ஜிஹாத், இதெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கு. இது எல்லா கடமையிலையும் தலையாய கடமை இது தொழுகை. இது எல்லாத்தையும் எல்லா கடமையாக்குனா. இந்த எல்லா கடமைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் இருக்கும்போது கடமையாக்கப்பட்டது. தொழுகையை மட்டும் அல்லாஹ் தஆலா வானத்தில் வச்சு கடமையாக்கணும். ஹஜ்ஜு ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது, அதை சரி செஞ்சு இப்படி இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கன்னு அல்லாஹ் கடமையாக்கணும். ஜக்காத்து அப்படி தான் கடமையாக்கப்பட்டது. நோன்பும் பூமியில் இருக்கும்போது தான் கடமையாக்கப்பட்டது. இந்த தொழுகை அப்படிங்கிற இந்த கடமைக்காக அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானத்துக்கு மேலே கூட்டு போனான். அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட், முக்கியம் தானே. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன்ல, தொலை வந்தியான்னு கேட்குறேன்ல, நான் என் வீடு நான் மட்டும் யோசிக்கக்கூடாதுல்ல, யாரையும் சேர்த்து யோசிக்கணும், என் வீடையும் யோசிக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வஹுமுர் அஹ்லக பிஸ்ஸலாங்கிறான். நம்ம மட்டும் தொழக்கூடாது. நம்ம மட்டும் வீட்டில் ஃபஜ்ர் தொழுகைக்கு சத்தம் காட்டாமல் எந்திரிச்சு, எடுக்கிற சாவி கூட சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு மெதுவாக கதவை சாத்தி அப்படி பூட்டிட்டு அப்படி தொழுதுட்டு அப்படி திறந்துட்டு வந்து படுக்கிறது இல்லை. வீட்டுக்காரன் எங்கே தொலை போனீங்களோ அப்படின்னு கேட்குற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. அது இல்லையே, நான் மட்டும் மார்க்கத்தை பின்பற்றுறேன், நான் மட்டும் ஜமாத்துடைய அடிப்படைகளில் சரியாக இருக்கிறேன்னு அல்ல, என்னோட என்னுடைய குடும்பம் பயணிக்கணும்ல. பயணிக்கணும். நம்மளுக்கு எத்தனை குடும்பங்கள் நம்ம ஜமாத்தோடு சேர்ந்து பயணிக்குது, ஜமாத்துக்கான ஒத்துழைப்பு தருது, அவங்க அதற்கான நடைமுறைகளில் அதுக்கான தாவாவுடைய ரீதியை எத்தனை ஒத்துழைப்பு தராங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கலையா, சஹாபாக்களை பார்க்கலையா, அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் எப்படி இருந்தாங்க. அவங்க மட்டும் வந்துட்டு மற்றவங்களாம் விட்டுட்டு வரலையே, எல்லாரையும் என்ன செஞ்சாங்க, பங்களிப்பு செய்ய வச்சாங்கல்ல. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய குடும்பங்களில் தொழுகை இருக்குதானே டவுட்டாக இருக்கு. அப்போ அங்கே பாருங்க, அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான், வஉமுர் அஹ்லக பிஸ்ஸலா, உங்களுடைய குடும்பத்தாரை என்ன செய்யுங்க, தொழுகை கொண்டு ஏவுங்க. நம்மளாம் யார், நம்மளை பார்த்தா இவரும் இவருடைய குடும்பத்தாரும் இந்த ஜமாத்தில் இருக்கிறாங்க, இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வழிகாட்டுதலுக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து மக்கள்கிட்ட வரணும். பெருமைக்காக இல்லை, பெருமைக்காக வரதில்லை. ஏன்னா நான் நாளைக்கு சொல்லும்போது அவன் என்ன செய்வான், என்னை பார்த்து கேட்பான்ல, சரி யாரும் கேட்கல, ரப்பு கேட்பான்ல, ஊருக்கெல்லாம் சொன்னீங்க உன் குடும்பத்தை நீ கொண்டு வந்தியான்னு கேட்பானா, கேட்க மாட்டானா? கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? அப்போ ஒரு நிர்வாகி அப்படின்னு வரும் பொழுது அந்த நிர்வாகி அல்லாஹ்வுக்கான தொடர்பை ஏற்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா மார்க்கம் முதல்ல வந்து தொழுகையில் தான் நிற்கிது. சாதாரணமானதல்ல, அல்லாஹ் கூட்டிகிட்டு போய் வானத்துக்கு கூட்டிகிட்டு போய் கடமையாக்குறான். மற்ற கடமை மாதிரி சொல்ல முடியுமா, முடியாதா? பிரதானமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன கொடுத்தான், மேராஜில் தொழுகை தான் கொடுத்தான், பிரதானமாக கொடுத்தா அதுதான். அதுக்கப்புறம் அது காட்டுறதில்லை, என்ன கொடுத்தான், 3 விஷயத்தை எல்லாம் கொடுத்தான் மேராஜில்.
மேராஜ் பயணம் தெரியும்ல, அந்த பயணத்தில் 3 விஷயத்தை எல்லாம் கொடுத்தான். ஒன்று தொழுகை. தொழுகை எத்தனை நேரம் கொடுத்தான்? முதல்ல 50 5 ஆச்சு, 50 40 ஆச்சு, 40 30 ஆச்சு, 30 20 ஆச்சு, 20 10 ஆச்சு, 10 5 ஆச்சு. சரிங்களா? அதையும் குறைக்க சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியும், இவங்க 5ஐயும் செய்ய மாட்டாங்கடா அப்படின்னு. அப்படி தானே? நம்ம 4 நேரம் தொழுகிறவங்க தான் பெரும்பாலான மக்கள். அப்படி தானே? லொஹரு அசரு மகரிப் இஷா இருக்கும். ஃபஜ்ரு பல நேரங்களில் இருக்காது, சில நேரங்களில் இருக்கும். அப்படி தானே? அப்படி உள்ள முசல்லிகள் அதிகம். ஃபஜ்ரை அதற்குரிய நேரத்தில் தொழாத எத்தனையோ முசல்லிகள் இருக்கிறாங்க. நம்மளே இருக்கிறோம். நம்மளை தான், நமக்கு தானே இது, நம்மளே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். அப்போ 5 கடமையாக்கப்பட்ட ஒன்றை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த 5ஐயும் செய்ய மாட்டாங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் போய் குறைச்சிட்டு வாங்கங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு போக வெக்கமாக இருக்குன்னாங்க. திரும்ப திரும்ப நான் அல்லாஹ்ட்ட போகிறதுக்கு வெக்கமாக இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வந்தாங்க. இப்போ இந்த தொழுகையை அல்லாஹு தாலா வானத்தில் கூட்டு போய் கடமையாக்குறானா, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அதில் நம்ம சரியாக இருக்கணும்ல. ஏன்னா நான் ஒரு வழிகாட்டுதலுக்குரிய இடத்துல இருக்கல. நான் அந்த தொழுகையை சரியாக தொழுகணும். அதுலேயும் அந்த தொழுகை எப்படி செய்யணும்? ஜமாத்தோடு தொழக்கூடியவனாக இருக்கணும். நம்ம ஜமாத்தெல்லாம் முடிஞ்சு நம்ம பின்ன பிறகு போய் தொழுதுக்கலாம், நமக்கு தான் 2வது ஜமாத் 3வது ஜமாத்தில் அனுமதி இருக்கு அப்படின்னு நம்ம போகக்கூடாது. அப்படி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த நேரத்தில் போய் என்ன செய்யணும்? தொழுவணும். ஜமாத்துடைய நேரத்தில் ஐயுல் அமாலி அஃதலு இலல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே அமல்கள்லையே மிகச்சிறந்தது என்ன அப்படின்னு கேட்குறப்ப அல் ஈமானு பில்லாங்கிறாங்க, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. சும்ம பிறகு கேட்டோன்னா அஸ்ஸலாத்து அலா வக்திஹாங்கிறாங்க, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. அந்த இதுதான் அல்லாஹ்வுக்கும் எனக்குமான தொடர்பு. அப்போ நிர்வாகியாக இருப்பவர் தொழுவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நிர்வாகியாக இருப்பவர் என்ன செய்வார்? தொழுகை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். அப்போ நான் யோசிச்சு பார்க்க, நான் ஒரு நிர்வாகி, நான் ஒரு பொறுப்பாளர், என்னிடத்தில் தொழுகை என்பது எப்படி இருக்குது? முதலாக கடமையாக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கடமையாச்சல இது. அன்றாடம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நான் நிறைவேற்றக்கூடியது இதுதான். எனக்கு என்ன கிடையாது, இதில் சலுகையே கிடையாது. சலுகை வரணும்னா என்ன இருக்கணும்? நான் பைத்தியமாக இருக்கணும், அப்போ சலுகை இருக்கு. அப்படி தானே? நான் வாழும்போது நான் புத்தி பேதலித்து போனால் எனக்கு தொழுகை கிடையாது, என் மீது கேள்வி கணக்கு கிடையாது. இல்லைன்னா என்ன இருக்குது? எனக்கு கண்டிப்பாக கேள்வி, இல்லைன்னா மௌத்தா போயிருக்கணும். மரணம் வரை தொழுகை இருக்கா இல்லையா? மரணம் வரை தொழுகணும். அந்த தொழுகையில் எனக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பில் நாம் எப்படி இருக்கிறேன்? சரியாக இருக்கிறேனா? முதல் கடமை அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு செய்தியும் இருக்குது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தை இருக்கா இல்லையா? கடைசி வார்த்தைகள் என்னுடைய காதும் அவர்களுடைய உதடும் ஒட்டிய அந்த தருணம்ங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹுடைய தூதருடைய உதட்டினுடைய ஈரம் என்னுடைய காதில் படுது, ஏதோ முனகல் சத்தம் கேட்கின்றதை என்று என்னுடைய காதை அவருடைய உதட்டில் வைத்தேன். அவங்க அப்போ சொன்ன வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலானாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னது? அஸ்ஸலா அஸ்ஸலா அப்படின்னாங்க. தொழுகை தொழுகை அப்படின்னாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதருடைய கடைசி வார்த்தையும் அதுதான். அவங்க தொழுதாங்களா இல்லையா? முடியாதப்போ கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டுட்டு தோளில் கையை போட்டுட்டு கால் அப்படியே மண்ணில் இழுத்துட்டு போய் தொழுகை நிறைவேற்றினாங்கல்ல, அந்த அளவுக்கு அவங்க செஞ்சாங்கல்ல. அவங்க ஒரு பொறுப்பாளர் தானே, ஒரு தலைவர் தானே, அவங்க இருந்திருக்கிறாங்கள. கடைசி வரைக்கும் அதை ஏன் சுட்டி காட்டுறாங்க? இதுதான் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துறாங்கல்ல. இதுதான் எனக்கும் அல்லாஹ்வுக்குமான ரப்புக்குமான சரியான தொடர்பு அப்படிங்கிறத காட்டுறாங்கல்ல. அந்த ரப்பினுடைய தொடர்பில் நான் எப்படி இருக்கிறேன்? அதான் இங்கே கேள்வி. ஒரு ஜமாத்தினுடைய அங்கத்தினராக நான் எப்படி இருக்கிறேன்றதை யோசிச்சு பாருங்க. அதை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு அவசியத்திலும் கட்டாயத்திலும் இருக்கிறோம். அதெல்லாம் பார்க்கணும். அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். எந்த அளவுக்கு உருவாக்கப்படணும் தெரியுமா? ஒரு பள்ளியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார், நிர்வாகியாக இருக்கிறார் அப்படின்னா அவர் தொலை வரலை அப்படின்னா 2 காரணங்கள் இருக்கணும். ஒன்று, அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பார் அல்லது வெளியூர் பயணப்பட்டிருப்பார். 3வது ஒரு காரணம், அவர் உயிரோடு இருந்திருக்க மாட்டார்.
இந்த 3 காரணங்கள் தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நான் தொழக்கூடியவனாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒருத்தர் தொழ வரலை அப்படின்னா அதுக்கான காரணத்தை அவங்க தேடுவாங்க. ஒருத்தர் 1 நாள் வரலை, 2 நாள் வரலை, 3 நாள் வரலைன்னா 3ஆவது நாள் கேட்பாங்க, இவர் ஏன் தொழ வரலை அப்படின்னு. யார்கிட்ட கேட்பாங்க தெரியுமா? யார்கிட்ட கேட்பாங்க? உங்களுக்கு இவருக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? உங்கள் வீடா கடை? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் யார்? உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கவர் யார்? இல்லை சொல்லுங்கள், அது ஒரு செய்தி இருக்குது, அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை, இங்கே உள்ளவங்கள ஜமாத்து பொறுப்பாளர்கள் நீங்கள் 2 பேரும் பக்கமா? இவரும் பக்கம், இவர் தூரமாக இருக்கார். இப்போ இவர் தொலை வரலை, சரிங்களா? 1 நாள் வரல, 2 நாள் வரல, 3 நாள் வரல. அப்போ என்ன ஆகும்னா 3ஆவது நாள் மார்க்கமுடைய வழிகாட்டுதல் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கத்து வீட்டுக்கார் யாரோ அவரை கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன்பா வரலன்னு. உங்களை கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க. என்னங்க நான் வரலையே, விசாரிச்சிங்களா? நான் அவர்கிட்ட விசாரித்தேனே. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன பாய்? சம்சுதீன். யார்கிட்ட விசாரிக்கணும்? சம்சுதீன்ட்டு விசாரிக்க. உங்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? விசாரிக்கக்கூடாது. விசாரிக்கல தப்பு இல்லை. ஏனால் யார்கிட்ட விசாரிச்சா அவரை பற்றி தெரியுமோ அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை வச்சுருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சாபித் இப்னு கைஸ் அப்படிங்கிற ஒரு நபி தோழர் பள்ளிக்கு வரலை. 1 நாள் வரல, 2 நாள் வரல, 3 நாள் வரல. 4ஆவது நாள் பக்கத்து வீட்டுக்காரை கூப்பிட்டு கேட்குறாங்க, சாபித்தை காணமே என்னப்பான்னு கேட்குறாங்க. பள்ளிவாசலுக்கு வரல. பள்ளிக்கு வராமல் இருந்தால் ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார், அதனால பள்ளிக்கு வர மாட்டார், இல்லை ஊரில் இருக்க மாட்டார். அப்போ யாரிடத்தில் விசாரிக்கிறான்? அப்படி ஒரு விசாரிப்பாவது நம்மள்கிட்ட இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஜமாத்துக்குரிய பள்ளிகளில் குறைஞ்சபட்சம் அன்றாடம் 5 நேரம் தொழக்கூடியவங்களாக இருந்தாலும் 1 நேரமாவது நமக்குள்ளாக சந்தித்து நம்முடைய மார்க்க விஷயங்களை, நம்முடைய பணிகளை பற்றி அளவலாவிக் கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையாவது நம்மள்கிட்ட இருக்குதா? ஒரு குறிப்பிட்ட 4-5 பேர்களை தவிர அது கூட இருக்காது. இப்படி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் நம்முடைய நடைமுறைகளாக இருக்குது. இந்த நடைமுறைகள் என்றைக்குமே என்ன செய்யாது? நம்மளை சீர் செய்யாது. அதை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ளணும். அப்போ எதை நமக்கு பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கோ அப்படிப்பட்ட பிரதானமான விஷயங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்படித்தான் நான் பள்ளியோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறேன், நான் பயணத்தில் இருந்தேன் அதனால பள்ளிக்கு வரலை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கணுமே தவிர மற்ற எல்லா நேரங்களும் பள்ளிக்கு வந்து தொழக்கூடியவனாக, கடமை நிறைவேற்றக்கூடியவனாக நான் இருக்கணும். எல்லா காலங்கள்லையும் இருக்கணும். அதுதான் ஒரு பொறுப்பாளனுக்கான முக்கியத்துவம். பொது சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டதிலும் அந்த பொறுப்பாளர்களுக்கு என்று பிரத்யேகமாக சொல்லும்போது அவர்கள் அதில் மிக முக்கியமான பங்காற்ற வேண்டும். இது மார்க்கம். இதுதான் இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய கடமைகள் முக்கியமானது. இறைவனுக்கு செய்கிற கடமைகள் இது மிக முக்கியமானது. அடுத்து என்னது? ஃபைதாய் ஜக்காத் கொடுக்கிறது. அப்படி இறைவன் சமூகத்திற்கு எவைகளை எல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமைகளை வாய்ப்புள்ளவர்கள் மிகச்சரியான முறையில் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்பது கட்டாய கடமை. அந்த கடமையை மார்க்கம் சொல்லுது. அதில் நான் எப்படி இருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. நான் சரியான ஒரு தொடர்பில் இருக்கிறேனா? இறை தொடர்பு அப்படிங்கிறது அதுதான். அந்த தொடர்பில் இருந்தால் தான் அல்லாஹ் என்னை பக்குவப்படுத்துவான். அல்லாஹ் என்னை பக்குவப்படுத்தக்கூடியவனாக மாற்றுவான். அந்த தொடர்பு இல்லைன்னா பக்குவம் முடியவனா என்ன செய்ய முடியாது? நான் ஆகவே முடியாது. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு மத்தியில் இறை இல்லங்களோடு உள்ள தொடர்புகள் ரொம்ப, ஜமாத்துடைய மக்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளே கம்மியாக இருக்குது. அன்றாடம் ஒரு கிளையில் இருக்கக்கூடியவர் அந்த கிளையில் உள்ள உறுப்பினர்களை அன்றாடம் சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு பண்புடையவராக, விஷயங்களை பேசிக்கொள்ளக்கூடியவராக, அவற்றில் இருக்கக்கூடிய குறைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறோமா? அதே இல்லையே. அந்த மாதிரியான விஷயங்களே இல்லாமல் தானே இருக்கிறோம். அப்படி இருந்தால் நம்ம எப்படி அடுத்தவங்களை வழிகாட்ட முடியும்? அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுக்குரியவர்களாக நம்ம எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.
ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டிய விஷயம் அது. ஏன்னா சாதாரணமாக கடந்துட்டு என்ன செய்ய முடியாதுங்க, எல்லாரும் போயிட முடியாது. அதனால் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அல்லாவுக்கான தொடர்புகளில் நான் சரியாக இருக்கணும், நான் அதில் சரியாக இருக்கிறேன். ஏன்னா ஒரு கடமை, தலையாய கடமையில்தான் நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்றால் அந்த கடமையிலும் எனக்குமான தொடர்புகள் எப்படி இருக்குது? சரி, நான் மட்டும் அதில் சரியாக இருக்கேன், என்னுடைய குடும்பம் அடுத்து வரணும். அதில் எனக்கு முதல் பிரதானமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு நிர்வாகி என்பவர் அல்லாஹ்விற்கு மிகவும் பயப்படக்கூடியவராக இருக்கணுங்கிறார். வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வை தவிர யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அந்த அல்லாஹ்வுடைய பயங்கிறது ரொம்ப இருக்கணும் நம்மள்கிட்ட, சாதாரணமாக இல்லை. நான் ஒரு தவறு இழைக்கிறேன் அப்படின்னா அந்த தவறு என்கிட்ட எப்போ நிகழுதுன்னா என்கிட்ட அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா தான் நிகழும். அந்த தவறு நிகழ்ந்துருச்சுன்னா எனக்கு மட்டும் அவமானமா, ஜமாத்துக்கு சேர்த்து அவமானமா? ஜமாத்துக்கு சேர்த்து அவமானம். அப்போ அந்த ஜமாத்தை இழிவுபடுத்திய குற்றம் யார் மேலே சாரும்? நம்ம மேலே சாரும். சாருமா சாராதா? அல்லாஹ் கேட்பானா கேட்க மாட்டான் நாளைக்கு. அப்போ அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயப்படக்கூடியவர்களாக இருக்கணும்னு வரும் பொழுது தான் ஒரு மனிதன் தவறிலிருந்தும் பாதுகாக்கப்படுவான். புரியுதுங்களா? முதலாவது தவறு வராது. ஏன் தவறு வராதுன்னா அல்லாஹ்வை கண்காணிக்கிறான், அல்லாஹ் என்னை பார்க்குறான் அப்படிங்கிற அந்த பயம், அந்த அச்சம் என்னை எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் காப்பாது, சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும். நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் ஒரு தவறின் பக்கம் அழைக்கப்பட்ட போது அவர்கள் அந்த தவறின் பக்கம் போகாத அளவுக்கு தன்னை பாதுகாத்து கொண்டாங்க. போனாங்கல்ல, ஒரு பெண் தவறுக்கு அழைக்கிறா, ஆனால் அவரை உதாசீனப்படுத்தி விட்டு ஓடி வராங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி அப்படிங்க, தன்னுடைய இரட்சகனுடைய அந்த பிரம்மாண்டமான அந்த விஷயத்தை, அந்த அச்சத்தை அவர் பார்த்ததின் காரணமாக அப்படிங்கிறார். அல்லாஹுடைய அச்சமும் அல்லாஹுடைய தண்டனையும் அப்படிங்கிற அந்த விஷயம் அவருக்கு தெரியாமல் இருந்தது என்ன செஞ்சிருப்பாரு? என்ன செஞ்சிருப்பாரு? தப்பு பண்ணியிருப்பார்ல. அப்போ ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவராக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவராக இருக்கும் பொழுது அவர் எதிலிருந்து பாதுகாக்கப்படுவார்? எல்லாத்திலும் நேர்மையாக இருப்பாருங்கிறார். எல்லாத்திலும் அவரால் என்ன செய்ய முடியும்? நேர்மையாக உண்மையாக இருக்க முடியும். ஏன்னா மனுஷனுக்கு நான் பயப்படலையே. காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தபூக் போருக்கு போகலை. தபூக் போர் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் தபூக் போர் நடக்குது. எல்லாருமே பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போடுறாங்க. அதில் வாய்ப்புகள் இருந்த 3 பேர் என்ன செய்யலை, எல்லா விதமான வாய்ப்புகள் இருந்த 3 பேர் என்ன செய்யலை, போரில் பங்கெடுக்கலை. காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிலால் இப்னு உமையா, முராரா இப்னு ரபியா என்ற 3 நபித்தோழர்கள் பங்கெடுக்கலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிஞ்சிட்டா நேராக எங்கே தான் வருவாங்க? பள்ளிக்கு வருவாங்க. போர் முடிஞ்சிட்டு வரும்போது ஊருக்கு வெளியே இருந்து நாங்கள்லாம் ஊருக்கு வரப்போகிறோம் அப்படின்னு தகவலை முதல்ல ஊரில் உள்ள மக்களுக்கு கொடுப்பாங்க, தான் குடும்பத்தாருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே தங்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வருவாங்க. ஊருக்குள்ளே நேராக பள்ளிக்கு போவாங்க. பள்ளியில் போய் சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர். தொழுதுட்டு உட்காந்து யாரெல்லாம் போருக்கு வரலையோ அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, ஏன் வரலன்னு காரணத்தை கேட்பாங்க. சரிங்களா? இப்போ கவனிங்க, காபு பின் மாலிக் வரார் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கோபமாக பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? கோபமாக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் சிரிக்கவும் செய்கிறாங்க. இது ஒரு நல்ல பண்பு. என்னையே அவங்க பள்ளியாசலுக்கு வந்தேன், அவங்க நிர்வாகி அவர் என்னைய சலான்னு சொன்னால் கூட ஏதோ அப்படின்ட்டு போகிறாரு, அப்படி இருக்கவே கூடாது. அதெல்லாம் நம்ம மேலே சொல்லக்கூடிய குறைகளில் ஒன்று. எனக்கு என்ன சிரமம், என்ன கஷ்டம், என்ன டென்ஷன் இருந்தாலும் என்னை தேடி ஒரு ஜமாத்துடைய பொறுப்பாளன் தேடி வராரா, அவர்கிட்ட நல்லா சந்தோஷமாக பேசணும், அவர்கிட்ட கை கொடுக்கணும். கையை கூட கொடுக்க மாட்டேன் நம்ம. இவ்வளோதான், என்ன நீ என்ன பண்ணுறேன்னு, இவ்வளோதான் வாங்க அப்படின்ட்டு போயிடும். ஏன் அவரை பார்த்து நல்லா சிரிக்கிறது? சிரிச்சா சதக்கா தானே. ஒலவன் தல்கா அகாக்க பி வஜிஹின் தல்கிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்தித்தால் அது என்னது? சதக்காங்கிறாங்க. புரியுதுங்களா?
அப்போ அந்த மாதிரியான பண்புகள்லாம் நம்மள்ட்ட இருக்கணும். ஏன்னா நம்மளை தேடி வராங்க, அவருக்கும் நமக்கும் எந்த உறவும் கிடையாது. நம்மளை ஏன் பார்க்குறாருன்னா இந்த பள்ளியினுடைய பொறுப்பாளர், இந்த ஜமாத்துடைய பொறுப்பாளர், அவர் மூலமாக நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம், அதனால் நம்மள்ட்ட கை கொடுக்க வராங்க. அவங்களுக்கு கை கொடுக்கணும் கடமையா? அப்படி போயிருக்கலாம்ல. அப்படி வரும்போது கூட நம்ம சிரிக்கவே கஷ்டப்படுவோம். என்ன வச்சுருக்கோமோ தெரில, சிரிக்க கஷ்டப்படுறது, கை கொடுக்க கஷ்டப்படுறது. நமக்குள்ளே கொடுத்துக்க மாட்டோமே, நம்மள்கிட்டே அது இல்லையே. நம்ம ஜமாத்துடைய உறுப்பினர் நம்ம எப்படி இருக்கணும்? யசுத்து பாதுகும் பாதான்னு இருக்கணும். இப்படி இருக்கணுங்கிறான் அல்ல, இப்படி இருக்கணுங்கிறான். நம்ம இப்படிலாம் இல்லை, இப்படி இருக்கோம். ஒட்டுன மாதிரி தெரியுது வெளியே இருந்து, அப்படி தானே? ஆமாவே இல்லையா? இல்லைங்க, இப்படி இருக்கோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை நம்மள்கிட்ட, அதான் உண்மை. ஆனால் இப்படி தான் இருக்கணும். அதனால தான் பாருங்கள், எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டுதலை எல்லாம் தரான் பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டுதலை தரான். இப்படி இருக்கிறாங்க சஹாபாக்கள். இப்படி இருக்கும்போது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானாங்கறான். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், பிரிஞ்சு போயிடாதீங்க. பொதுவாக இந்த கொள்கை உறவுகள்லாம் இருக்குல்ல, ஆரம்பத்தில் அந்த கொள்கை உறவு வரும்போது இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ இப்படி ஆகி இப்படி நிற்கும். இப்படி தான் பெரும்பாலும் நிற்கிது. இப்படி வரலை, இப்படி தான் நின்றுருக்குது. இப்படி போகாத அளவுக்கு ஏதோ அல்லாஹ் தஆலா காப்பாற்றி வச்சுருக்கான், அவ்வளோதான். இப்படி போகாத அளவுக்கு அல்லாஹ் காப்பாற்றி வச்சுருக்கான், அவ்வளோதான் உண்மை. இப்படி உரசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி அதனால் ஏதோ அல்லாஹ் அருள் புரிஞ்சனால போகுது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் பிச்சுக்கிட்டு போயிடுவோம், இப்படி போயிடும், அவ்வளோதான். ஏதோ அல்லாஹ்வுடைய அருள். அதனால் நம்ம இப்படி என்ன செய்கிறோம், போயிட்டுருக்கோம். ஆனால் இப்படி இருக்கணுங்கிறான். நம்மளே இப்படி இல்லாதப்ப அடுத்தவன் நம்ம எப்படி இப்படி இருப்போம்? இருக்க மாட்டோம்ல. அடுத்தவர்களோடு இப்படி இருக்கணும், புரியுதுங்களா? நம்ம இப்படி இல்லை, இப்படி இல்லை, நம்மளும் இப்படி இல்லை. அதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் வந்தால் தான் நல்லது. எதுக்கு இதை சொன்னேன்? நான் பாட எப்படி போயிட்டுருக்கேன், வேறு கொஞ்சம் மாறி போயிட்டேனே. ஏன் சொன்னேன்? அல்ஹம்துலில்லாஹ். இல்லை, நான் சொன்னது எதுக்குன்னு கேட்குறேன். அதுக்கு ஒரு எதுக்கு சொன்னேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மேலே கோபமாக இருக்கும்போதும் அவரை பார்த்து என்ன செஞ்சாங்க? சிரித்தாங்க. கோபத்துடன் சிரித்தார்கள். அது அவர் அழகாக சொல்லுவார் அரபியில், தபஸ்ஸுப மகாதிபன் அப்படின்வார். அவரே சொல்லுவார், அல்லாஹுடைய தூதரனை பார்த்தார்கள், புன்முறுவல் பூத்தார்கள். எப்படி பூத்தார்கள் என்றால், அந்த புன்முறுவலில் கோபம் இருந்தது, அந்த கோபத்தோடு சிரித்தார்கள். நான் அவன் மேலே கோபமாக இருக்கேன், ஆனால் எதிர்கொள்ளும் போது என்ன செய்யுது? அந்த சிரிப்பும் சேர்ந்து இருக்குது. அதை சொல்கிறப்ப தான் நான் என்ன செஞ்சேன்? கை கொடுக்கறத பற்றி சொன்னேன். அப்படி தானே சொன்னேன்? அதை சொல்கிறதுக்கு தான். சரிங்க, ஞாபகம் வச்சுக்கணும்ல. சரி, அப்போ அவர் வராரு, உட்கார்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னால் அந்த நயவஞ்சகர்கள்லாம் பின்னால் இருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவரை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நீ ஏதாவது ஒரு பொய் சொல்லி தப்பிச்சிரு, நீ உண்மையை சொன்னா தண்டனைக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவரை அனுப்புகிறாங்க. அவரும் போய் உட்காந்துடுறாரு. உட்காந்தோன்னே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் போருக்கு வரல, ஏன் நீங்கள் போருக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, அல்லாஹுடைய தூதரே, இன்ன மக்கானக்க ஆஹரன், உங்கள் இடத்துல இன்னொருத்தர் இருந்தார்னா, நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, இந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்தார் என்றால், நான் என்னுடைய நாவன்மையின் காரணமாக அவர் நம்பக்கூடிய ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு என்னால் போக முடியும். அந்த அளவுக்கு எனக்கு நாவன்மை இருக்குது. நாவன்மை ஒரு திறமை தானே. பேச்சாக பேசுகிறான்னு சொல்கிற அளவுக்கு என்ன செய்வான், நம்ம பேசி எப்படி வேணாலும் ஜமாலிச்சு என்ன செய்வான், வெளியே வந்துடுவோம். அந்த திறமையெல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அப்படி தானே? ஒரு கேள்வி கேட்டு ஏன்பா இப்படி இருந்தேன்னு கேட்டால் நம்புகிற மாதிரியே பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. அப்படி இவரா இப்படி அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்குலாம் பேசுகிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஆற்றலை என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்துருக்குறான். ஏன்னா பேச்சை கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ் தானே. அந்த பேச்சு அவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் தஆலா கற்று நல்லதுக்கு பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க, அதை தீமைக்கும் பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறார் அவர்.
உங்கள் இடத்துல வேற ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா, இன்ன மக்கானக்கு ஆகரன், உங்கள் இடத்துல வேற ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாருன்னா என்னால் என்ன செய்ய முடியும்? ரொம்ப அழகாக அவர்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டு என்னால் போயிட முடியும். அந்த அளவுக்கு எனக்கு அல்ல நாவன்மையை கொடுத்துருக்கேன். ஆனால் நான் உங்களிடத்து அதை சொல்லிவிட்டு செல்வதற்குள்ளாக என்னுடைய ரப்பு உங்களுக்கு தெரிவித்து விடுவான். அந்த பயம், அல்லாஹுடைய பயம், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாமல் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அல்லாஹ் நான் பொய் சொன்னால், நான் தவறு இழைத்தால், நான் வீணான காரியங்களை செஞ்சால் அல்லாஹ் பார்த்துருவான் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கா இல்லையா? அது முக்கியமாக நம்மள்கிட்ட இருக்கணும். இது ஒரு அடிப்படையில். இன்னொரு அடிப்படையில் என்னென்னா, நம்ம இந்த களத்தில் பணியாற்றும் பொழுது சங்கடங்கள் வரத்தானே செய்யும். சங்கடங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள்லாம் வரும். தாவாவுடைய ஜமாத்தில் பணியாற்றி முழு மூச்சாக நம்ம பணியாற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சங்கடங்கள் வரும். அப்போ தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், வத்தவா சோபில் ஹக் அப்படிங்கிறான். வத்தவா சோபில் ஹக், ஒருவருக்கொருவர் சத்தியத்தை கொண்டும், வத்தவா சோபி சபர், பொறுமையை கொண்டும் உபதேசம் செய்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர். அப்போ ஒருத்தர் மற்றவருக்கு உறுதுணையாக இருக்கணும் தாவாவுடைய களத்தில் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த உறுதுணையோடு பணியாற்றுதல் என்பது மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த தாவாவுடைய களத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு சிரமங்கள் வரும்போது கஷ்டங்கள் அல்லாஹு தாலா கொடுப்பான். இவன் எப்படி அல்லாஹுக்காக பணியாற்றுறானா, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பணியாற்றக்கூடிய அளவிற்கு இவர் தகுதி வாய்ந்தவராக இருக்கிறாரா அப்படிங்கிறத அல்லாஹ் பார்ப்பான். அதுக்கு சில சோதனைகள் என்ன செய்யும்? வரதான் செய்யும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் அப்படிங்கிற ரீதியில் புறந்தள்ளி விட்டு அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு நிலை நம்மள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சுதல், அப்படி அஞ்சி நடக்கும்போது தவறிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம். இன்னொன்று, அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயப்படுவேங்கிறப்ப மனிதர்களுடைய அச்சுறுத்தலில் என்ன செய்யாது, நமக்கு பெருசாக எந்த விதமான அச்சத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா இவன் ஏதாவது செய்யணுன்னாலும் அல்லாஹ் நான் தானே செய்ய முடியும். இல்லைன்னா அவன் என்ன செஞ்சிட முடியுமா? ஏதாவது செஞ்சிட முடியுமாங்க? கண்டிப்பாக செய்ய முடியாது. என்னைய ஒருத்தன் எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வை நீ உன்னுடைய உள்ளத்தில் பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உனக்கு முன்னால் நிற்பான்னு சொன்னாங்கல்ல. அந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்னை எதிர்த்து ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடி அல்லாஹ் நாடி இருந்தால் மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். அதே போல் உனக்கு தீமை செய்ய நாடுறாங்க எல்லாரும் சேர்ந்து, ஒட்டுமொத்தமாக வண்ண அவ்வளக்கும் வாகிரக்கும் ஜின்னக்கும் இன்சக்கும், உங்களை முதல்ல இருந்து கடைசியான வரை, மனிதர்கள்லேருந்து ஜின்கள் வரை எல்லாரும் சேர்ந்து அலா ஐ எதுர்ரூக்க பிஷையின், உனக்கு ஒரு தீங்கிழைக்க நாடி அல்லாஹ் நாடலைன்னா உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அப்போ அந்த எண்ணம் என்ன செய்யணும், எனக்கு வரணும். அல்லாஹ்வுக்கு மட்டும், அல்லாஹ் நாடினா தான் எவன் என்ன செய்ய முடியும், இல்லைனா என்னை யாராலும் என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள், இதெல்லாம் ஒரு நிர்வாகிட்ட இருக்க வேண்டிய பண்புன்னு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் இவ்வளோ சொல்லி காட்டுறான். ஒரே ஒரு வசனத்தில் பள்ளியை நிர்மாணிப்பவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தில் என்ன செய்யறான் அல்லாஹு தாலா எவ்வளோ விஷயங்களை சொல்கிறான். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜமாத்தினராக, ஒரு ஜமாத்தினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய நான் என்னிடத்தில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இது பார்த்தேன் அப்படின்னா என்னை நான் ஒரு வெற்றிக்குரியவனாக ஆக்கிக்கிட்டேன். அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து என்ன செஞ்சேன், நான் என்னை பாதுகாத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக திருமுறை குர்ஆனில் 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நம்பிக்கையாளர்களே உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கங்க, வ அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். இப்போ அடுத்து நான் வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய குடும்பம் இந்த மார்க்க ரீதியில் எப்படி என்னோடு பயணிக்குது, பயணிப்பதற்கான ஒரு சூழலை என்னுடைய குடும்பத்திற்கு உருவாக்கி தந்திருக்கிறேனா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களங்கள் வரை தங்களுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு போவாங்க. போர்க்களங்கள் வரை யாரை செய்வாங்க, தன்னுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு போவாங்க. மார்க்கத்தினுடைய பங்களிப்பில் அவருடைய குடும்பத்தினுடைய பங்களிப்பு என்பது அலாதியானது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஜமாத்தில் பணியாற்றுறோம், நம்முடைய குடும்பத்துக்கும் நம்ம ஜமாத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கு, ஒத்துழைப்பு கூட இருக்காது.
அந்த மாதிரி தான் என்ன செய்கிறோம், நம்ம குடும்பத்தை வச்சுருக்கிறோம். அது தவறான விஷயம். ஏன்னா நான் ஊருக்குள்ளவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்வதற்கு முன்னால் வீட்டில் உள்ளவங்களுக்கு உபதேசம் செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த களத்தை சந்திக்கிறாங்க. களத்தை சந்திக்கும் போது ரகசியமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. 3 வருஷம் தனித்தனியாக சந்தித்து தாவா பிரச்சாரம் பண்ணாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க. அல்லாஹுடைய தூதர் சஃபாவுக்கு பின்னால் உள்ள மலையில் ஏறி நின்று எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட கூப்பிட்றாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த சத்தியத்தை சொல்கிறாங்க. நீங்கள் இதை ஏற்றுக்கணுங்கிறாங்க, அந்த அடிப்படையில் நடக்கணுங்கிறாங்க. எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ நான் என்னை காப்பாற்றிக் கொள்வது போல என்னுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காப்பாற்றணும். நான் மட்டும் இந்த ஜமாத்திற்காக, அல்லாவிற்காக, மார்க்கத்திற்காக உழைப்பது என்பது என்னோடு முடிஞ்சிடக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா அந்த பையனை இந்த ஜமாத்தில் ஈடுபாடாக கொண்டு வரணும். என்னோட இந்த ஜமாத்து போட்டுன்னு போயிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். நான் தான் இந்த ஜமாத்துக்காக இருந்தேன், என்னோட போட்டும்யா, எதுக்கு என் பிள்ளை இழுத்து விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையும் படிப்பையும் பார்க்கட்டும், என் கஷ்டம் என்னோட போட்டுன்னு இப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதல்ல, அது உருவாக்கணுமா இல்லையா? நான் இருக்கிறது என்ன, ஏதோ ஒன்று, இது என்ன உலகத்தினுடைய ஆதாயமா? இல்லை, மறுமைக்காக நான் இருக்கிறேன். அப்படி மறுமைக்காக இருக்கும்போது அந்த மறுமைக்காக உருவாக்குதலில் என்னுடைய குடும்பத்தினுடைய பங்களிப்பு வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துலேயும் பங்களிக்க செஞ்சாங்க. தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் யாராவது எதிலே பங்கெடுக்காமல் இருந்தாங்களா? தன்னை சார்ந்தவர்களை தன்னுடைய குடும்பத்தினராக உருவாக்கப்பட்ட எல்லாருமே அல்லாஹுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அப்படி ஒரு உறுதுணையாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக குடும்பத்தை தயார் பண்ணாங்க. தான் முடித்த ஒவ்வொரு திருமணமும் தனக்கான தாவாவிற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தி கொண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் செய்யக்கூடிய பணிக்கு உதவியாக இருக்கணும் ஏற்படுத்தி கொண்டாங்க. அப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளோ சிரமங்கள்லாம் கொடுக்கல. ஆனால் நம்ம அப்படியே அந்த குடும்பத்தை விட்டுட்டோம். ஊருக்கெல்லாம் தாவா பண்ணோம், பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் விட்டுட்டோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் தகாபுனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹ்தரூஹும்ங்கிறான். நம்பிக்கையாளர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் உங்களுடைய துணைகளும், வ அவுலாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளும், அதுவுல்லக்கும் உங்களுக்கு விரோதிகள், ஃபஹ்தரூஹும் அவருடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய மனைவி மக்களுக்கும் நீங்கள் சரியான முறையில் இந்த மார்க்கத்தை கொண்டு செலுத்தலை அப்படின்னா நாளைக்கு அவங்க யாரை குற்றவாளி ஆக்குவாங்க? யார் ஆக்குவாங்க? ஆக்குவாங்களா இல்லையா? என்ன போய் சொன்னேன்? என்ன ஆக்குவாங்க? குற்றவாளியாக ஆக்குவாங்க. சொல்லுவாங்க, என்னுடைய கணவர் இருந்தார், ஒரு பள்ளிவாசல் நிர்வாகியாக இருந்தார், ஊருக்கெல்லாம் போய் உபதேசம் பண்ணுவார், ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒன்றுமே சொன்னது இல்லையே, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எங்களை அதில் ஈடுபடுத்தலை இல்லை, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ நான் என்ன சொல்லுவேன்? எதுக்கு வம்புன்னு நான் இருந்துட்டேன்னு சொல்லுவேனா? சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கான கடமை என்பது அங்கிருந்து ஆரம்பிக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உன்னைய நரகத்திலேருந்து காப்பாற்று, அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை காப்பாற்றுங்கிறான். நான் நடுவில் ஒரு பார்ட்டியை விட்டுட்டேன். நான் எப்படி இருக்கிறேன்னா இன்னைக்கு என்னையை காப்பாற்றுறேன், ஊரில் உள்ளவரை காப்பாற்றுறேன், நடுவில் இருக்கக்கூடிய என் குடும்பத்தை விட்டுட்டேன். அவங்க நாளைக்கு நிற்பாங்க. எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடும்பத்தை குறிப்பிட்டு பிள்ளைகளை குறிப்பிட்டு சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அந்த திக்ரில்லான்னுவான். நம்பிக்கையாளர்களே, உங்களை உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் பாராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து அப்படின்வான். பாராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். பல்வேறு இடங்களில் குடும்பத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். குடும்பத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய், குடும்பம் உனக்கு விரோதியாயிரும், குடும்பம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உன்னை தடுத்துரும், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த குடும்பத்தை சரியான முறையில் வார்த்தெடுத்து கொண்டு வரணும்.
அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், தாவாவுக்கான மார்க்கத்திற்கான ஜமாத்துடைய பணிகளுக்கான ஒத்துழைப்புகளில் நம்ம குடும்பத்தை பங்கெடுக்காத நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நாம் செஞ்ச மிகப்பெரிய ஒரு இழப்பு. நாளை அது மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக ஆயிரும். அதனால் குடும்பத்தாரையும் நாம் எந்த ஒரு நேரிய வழியில் பயணிக்கிறோமோ அந்த நேரிய வழியில் பயணிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தினையும் சொல்கிறாங்க பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு வணக்கத்திலிருந்து எல்லா விஷயங்கள்லையும் நாங்கள் அல்லாஹுடைய தூதரோடு பங்கெடுப்போம். போருடைய காலங்களா மனைவிமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரோடு பயணிக்க விரும்புவாங்க. எதுக்காக? சும்மா ஜாலியாக போகிறதுக்கா? இல்லை, அங்கே போய் அந்த போர்க்களங்களில் போரில் ஈடுபடுபவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதிலிருந்து காயம்பட்டவங்களுக்கு மருந்து போடுவதிலிருந்து எல்லா பணிகளையும் செய்வாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஈடுபாடு என்பது இருந்துச்சு. ரமதான் காலங்களா இரவு நேரங்கள் வருதா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வான்? இதா தகலல் அஷ்ருல் அவாஹிர், ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்க? ஷத்தம் இஸரஹு ஐகலாஹிலஹு, தங்களுடைய வேட்டியை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள், தங்களுடைய குடும்பத்தாரை விழிக்க செய்வார்கள் அப்படின்னு வருது. எல்லாத்துலேயும் பங்கெடுக்க செஞ்சாங்கல்ல. நம்ம மட்டும் பள்ளிவாசலில் சகர் நேரத்தில் எந்திரிச்சு நைட்டு ஃபுல்லாக வணங்கி சகர் சாப்பாடு சாப்பிடும், வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அப்படி ஒரு குறைக்காய்ச்சல் யதார்த்தம் அதுதானே. நம்ம அவங்கள அந்த வணக்கத்திற்குரியவர்களாக வணக்கம் செய்யக்கூடியவர்களாக ஈடுபடுத்தலை. ஊரில் உள்ளவங்களாம் வான்னு மைக் போட்டு கூப்பிட்றேனா இல்லையாங்க? நான் நைட்டு வந்துடுறியா, நைட்டு தொழுகை இருக்குது, பயான் இருக்குது, சாப்பாடு இருக்குது, வா அப்படின்னு கூப்பிட்றோம்ல. வீட்டில் எந்திரிச்சு நீ தொழுது நைட்டு ஃபுல்லாக வணக்கத்தில் ஈடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை குடும்பத்தில் உருவாக்கி இருக்கிறோமா? யாராவது நம்ம வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ஃபஜருக்கு வரும்போது வீட்டுக்காரம்மா எந்திரிக்கணும்னு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு தொழுவை எந்திரின்னு சொல்லிட்டு வருவோமா? ஊற்றிட்டா திருப்பி வீட்டுக்கு போக முடியாது, அவ்வளோதான். நம்மளை ஊற்றி அனுப்பிடுவாங்க, அதோட முடிஞ்சு. நீ எங்கேயா இருந்துக்கு போவா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இல்லை நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போப்பான்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு சிறந்த கணவன் யார்? தான் தொழுகைக்காக எழுந்து தன்னுடைய மனைவியும் தொழுகைக்காக எழுப்பி அவள் எழுந்திருக்கவில்லை என்றால் அவள் மீது தண்ணீரை ஊற்றி எழுப்புறவன் தான் யார்? சிறந்த கணவன். நம்ம ஊற்றுனோம்னா கொடுமைக்கார கணவனாயிரும். அப்படி தானே? கொடுமைக்கார மனுஷன். அந்தால் அல்லான்னு போனால் போக வேண்டியதானே. என் பிள்ளையும் போட்டு பாடாப்படுத்தி தண்ணியை ஊற்று கொடுமையான குடும்பம் பண்ணிட்டாடுறான். சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம சொல்லித்தரல. இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் மார்க்கம் சொல்லியிருக்குன்னு கூட என்ன செய்ய மாட்டோம், நம்ம சொல்ல மாட்டோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த ஒரு பெண் ஃபஜருக்கு எழுந்து தன்னுடைய கணவன் எழுந்திருக்கவில்லையோ அவனுடைய முகத்தில் தண்ணீரை ஊற்றி எழுப்புகிறாளே அவள் தான் சிறந்த பெண்மணிங்கிறாங்க, சிறந்த மனைவிங்கிறாங்க. ஆக அப்படி குடும்பத்தை உருவாக்கணும். நான் தாவாவில் சோர்ந்து இருந்தாலும் அந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு என்னுடைய குடும்பத்தை உருவாக்கி இருக்கணும். எப்படி உருவாக்குனாங்க? அல்லாஹுடைய தூதர் சோர்ந்து பயந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லலையா, வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், உங்களை இழிவுபடுத்திட மாட்டான் சொன்னாங்கல்ல. அடுத்த கட்டமாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்த உடனே யார்கிட்ட கூட்டிகிட்டு போனால் இதுக்கான விடை கிடைக்குமோ அங்கே கூட்டிகிட்டு போனாங்கல்ல. ஏன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை விட ஒரு மூத்த பக்குவம் உள்ள ஒரு சமூகத்தை, அதற்கு முன்னால் ஒரு பணியாளர்களை வைத்து வழிநடத்திய ஒரு பெண்மணி அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஏன்னா அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு முதல் 10 ஆண்டு காலம் உறுதுணைக்காக, நபித்துவத்துடைய உறுதுணைக்காக ஒரு ஆள் வேணும், அதுக்காக கொடுத்தான். அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட ஓரளவு ஒத்துழைப்பு தரக்கூடிய குடும்பமாக இருக்கணுமா இல்லையா? அது யார் செய்ய வேண்டிய கடமை? நம்ம செய்ய வேணும். பயான் வச்சுருக்கோம், வீட்டில் வர சொல்லிடுங்க, நீங்கள் வந்துடுங்க, பசங்களை கூட்டிகிட்டு வந்துடுங்க, எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம யாரையும் கூப்பிட்டு போகலன்னா இவர் எல்லாத்தையும் வர சொல்லுவார், இவர் வீட்டில் இருந்து மட்டும் யாரையும் வர சொல்ல மாட்டார். சொல்லுவாங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்மளை சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை பேச்சு வாங்கியிருக்கோம். அதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. நம்ம மட்டும் கூப்பிட்டு வர மாட்டோம், ஊரில் உள்ளவங்களெல்லாம் வர சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு யார் முன்மாதிரியாக இருக்கணும்? நம்ம நிற்கணும், நம்ம குடும்பத்தாரை பங்கு பெற செய்யணும். அதுதான் யதார்த்தம்.
அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அந்த பணிகள் நம்மள்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது தான் நாம் ஒரு பொறுப்பை எடுத்து நடத்தக்கூடியவர்களாக, அதற்கு தகுதி உடையவர்களாக இருக்க முடியும். இல்லைனா தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு தரப்பட்ட ஒரு அமானித மோசடி செய்யப்பட்ட ஒரு சூழலுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், உருவாகிடுவோம். அதனால் அதையும் என்ன செய்யணும், நம்ம கவனிக்கணும். குடும்பத்துடைய விஷயங்களில் குடும்பத்தாரையும் இந்த மார்க்கத்திற்குரியவர்களாக பயணிப்பதற்கான ஒரு நடைமுறையை கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தபடியாக நாம் நம்மை சரி செய்து கொண்டோம், நம்முடைய குடும்பத்தை சரி செய்து கொண்டோம் என்று தாண்டி மூன்றாவதாக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தாவாவுடைய பணிகளில் நம்மளை எந்த அளவிற்கு எந்தெந்த பணிகளில் ஈடுபடுத்தி கொள்ள முடியுமோ அந்தந்த பணிகளில் ஈடுபடுத்திக்கணும். யாரோ ஒரு 4 பேருடைய பணி இல்லைங்க. இது 4 பேருடைய பணி இல்லை. ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளியுடைய தலைவரும் பள்ளியுடைய செயலாளரும் பள்ளியுடைய பொருளாளரும் அல்லது மாவட்டத்துடைய தலைவரும் மாவட்டத்துடைய செயலாளரும் இவங்களுக்கான பணி அல்ல இது. இது அல்லாஹுடைய பணி, இது அல்லாஹ்வின் பணி, வேறு யாருடைய பணியும் அல்ல. அல்லாஹுடைய பணி, அதை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். நமக்கான பணி என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியை தன்னுடைய பணியாக எடுத்தனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு மார்க்கத்தை ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். பல்லிகு அன்னி வலவ் ஆயா அப்படின்னாங்க. என்னிடத்தில் ஒரு செய்தியை கேட்டாலும் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்னாங்க. பல்லிகு ஷாஹிதுல் காயிப அப்படின்னாங்க. இங்கே யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ வராதவர்களுக்கு சொல்லுங்கள். அல் காயிபு அவ்ஆமின் சாமியின். நீங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறீங்களோ அவங்க உங்களை விட மார்க்கத்தை ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் எடுத்து வைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னாங்க. அதை அப்படி நடைமுறைப்படுத்தினாங்களே சஹாபாக்கள். எல்லாரும் கேட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துடலையே, எல்லாத்துலேயும் சொன்னாங்கல்ல, சொல்கிறதுக்காக மெனக்கெட்டு போனாங்கல்ல. போனனால தானே என்ன வந்திருக்கு, இவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்கள் வந்திருக்குது. அரபு நாடுகள்லேருந்து அந்த மக்கா நகர்லேருந்து அப்படி இஸ்லாம் பரவி இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்துல அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோன்னா அவங்க செஞ்ச பணி தானே. அவர்கள் தங்களுடைய எங்கே போனாலும் வியாபாரத்திற்காகவோ மற்ற பணிகளுக்காகவோ எங்கே போனாலும் பிரதான பணியாக இந்த மார்க்கத்தை சொல்கிறது அப்படின்றத வச்சுருந்தாங்கல்ல. அதில் நாம் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கிறோம்? நம்முடைய ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பணிகளை ஜமாத் ஒதுக்கி இருக்குது. நம்முடைய மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டிய இஸ்லாஹ பணி இருக்குது. மற்றவர்களுக்காக தாவா பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நான் முஸ்லீம் தாவாவுக்குரிய பணி இருக்குது. சமூகத்தில் சிரமப்படக்கூடியவர்களுக்கு சிரமத்தை போக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதில் எல்லாத்திலையும் நம்ம ஈடுபடுத்திக்கணும். நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர்களாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு தான் அதுக்காக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதில் நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள மேம்போக்காக நான் பள்ளிக்கு மேம்போக்காக பணியாற்றிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு சூழலை மட்டும் நான் இருந்துட்டு போயிடணும்னு நினைக்காது. அதை செய்யணும்னா எனக்கு இந்த பொறுப்புகள் இருந்தால் தான் நான் செய்வேன் அப்படின்ற நிலைக்கு வராதிங்க. அல்லாஹுடைய அருளால் இந்த ஜமாத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காத்து வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜமாத்தில் உள்ள யாருமே பொறுப்பின் மீது ஆசை கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. அது பெரிய ஒரு கிஃப்ட் அல்லாஹ் கொடுத்தது. அது எந்த ஊரில் இருந்தாலும் சரி பெரிய கிஃப்ட்டு. இன்றைக்கி ஒரு ஜமாத்தில் ஒரு நிர்வாகி இருக்கிறாரு, அவர் கிளை பொறுப்பில் இருக்கிறார், அடுத்த வருஷம் கிளை பொறுப்புலனாலும் கவலைப்பட மாட்டாங்க. மாவட்ட பொறுப்பில் இருக்கார், மீண்டும் கிளை பொறுப்பு போனால் நம்ம கவலைப்படுறதில்லை. பொறுப்பே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஜமாத்துக்கு ஒரு நிறுவனர் இருந்தார், அவர் உருவாக்குனார். அவங்க இன்றைக்கி சாதாரணமாக இருக்கிறாங்களே, கடைசி வரைக்கும் நான் தான் இருக்குன்னு ஆசைப்படலையே. ஜமாத்தில் எத்தனையோ முன்னோர்கள் எத்தனையோ முன்னோடிகள் பொறுப்பில் இருந்தவங்க பொறுப்பை விலகி மற்றவங்களுக்கு முன்னுரிமை தரக்கூடிய அளவுக்கு தானே இந்த ஜமாத்தில் நம்ம இருக்கிறோம். நானே இருக்குன்னு யாரும் ஆசைப்பட, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹ் தஆலா தந்தது. ஒரு சில ஜமாத்துகள் ஒரு சில இயக்கங்கள்லாம் பார்க்குறோம். இயக்கத்தில் இருந்தால் ஒன்று நான் தலைவனாக இருக்கணும், அல்லது நானே ஒரு இயக்கத்தை உருவாக்கி நான் தலைவனாகிடணும். அப்படி தானே இருக்கிறான். ஒரு இயக்கத்தில் ஒருத்தன் தலைவன் இருப்பான், ஏதாவது ஒரு காரணத்தில் அவன் வெளியே போயிட்டான் அல்லது அவனை தூக்கிட்டானா அடுத்த நாளில் அவன் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதில் அவன் தான் யார், மாநில தலைவராக இருப்பார். அப்படி தானே பார்க்குறோம். ஆனால் நம்ம அப்படியா? அல்லாஹ் தஆலா என்னென்னா நம்ம இருக்கிற இந்த மார்க்கத்துடைய அடிப்படையிலிருந்து இருக்கிறோம். குர்ஆன் சுன்னாங்கிற அந்த அடிப்படையை பேணுறதுனால, அந்த அடிப்படையை பேணுறனால நாம் அதையெல்லாம் விரும்பாமல் அல்லாஹுடைய அருளால் பணியாற்றிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பணியாற்றுதலில் முழுமையான கவனம் இருக்கும் நம்மள்கிட்ட. ஜமாத்துடைய பணியா, எனக்கு இந்த பணியை என்னால் செய்ய முடியும் அப்படின்னா அந்த பணியில் என்னுடைய கவனம் இருக்கணும்.
இந்த பணியை நான் செய்கிறேன், இந்த பணி எனக்கு கொடுங்க. என்னால் பைத்துல் மால் பணியை பார்க்க முடியுமா? என்னால் தாவாவுடைய பணியை பார்க்க முடியுமா? என்னால் இஸ்லாஹுடைய பணியை பார்க்க முடியுமா? பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பணியை செய்வதால் என்னால் இந்த பணியை செய்ய முடியும் என்றால் அந்த பணியை நானே முன்னின்று போய் எடுத்து செய்யணும். ஏன்னா அல்லாஹு தாலா என்னை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்கிற அந்த எண்ணம் வந்தால் தான் செய்ய முடியும். ஏனோ தானான்னு இருந்தால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்போ அதில் ஒரு ஆர்வமும் அதில் ஒரு அக்கறையும் இருந்தால் நம்ம நல்ல பணியாற்றலாம், நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம். நம்ம செய்யக்கூடிய பணியை தமிழ்நாட்டில் எந்த அமைப்பும் செய்கிறதில்லை. நம்ம செய்யக்கூடிய பணியை அவ்வளோ பணிகளை செய்கிறோம். அதுக்காக தான் அல்லாஹு தாலா நமக்கு அவ்வளோ உதவிகளை செஞ்சுருக்கிறான். ஆனால் அந்த பணிகளை இன்னும் கொஞ்சம் வீரியமாக கொண்டு போகணும். எப்படியெல்லாம் கொண்டு போக முடியுமோ, என்னென்ன பணிகளை என்னால் பிரித்து கொண்டு செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணும். எத்தனை பணிகளை ஜமாத் தொகுத்து வச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஜமாத்து போல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சமூகத்தை, ஏழை சமூகத்தில் ஜக்காத் கொடுத்து அந்த ஜக்காத்தின் மூலமாக பலரையும் மீட்டெடுக்கக்கூடிய பணியை நம்ம ஜமாத்து போல் செஞ்சது யாருமே இல்லை. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வட்டியிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய பெரும் பணியை இந்த ஜமாத் செஞ்சிட்ருக்குது. யாருமே அதை செய்யலை. இன்றைக்கி மக்களுக்கு மத்தியில் இந்த தாவாவை கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கு பல்வேறு இடங்களில் மீலாதுகளும் மௌலூதுகளும் மீலாது விழாக்களும் ஒழிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த ஜமாத் ஆரம்ப காலத்தில் கிட்ட பணி தான் அதெல்லாம் காரணம். அந்த பணியெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எடுத்து இன்னும் வீரியமாக செய்யணும். ஏன்னா நம்ம வீரியம் குறையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அசத்தியம் வளர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கெல்லாம் அந்த அசத்தியத்தின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க. ஷிருக்குக்கும் பிதாத்தின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, ஷிருக்கு வேணாலும் எதிர்க்கக்கூடிய மனநிலை இல்லாமல் இருந்தால் போதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இது நம்முடைய தொய்வு தானே காரணம், நாம் தொய்வாக இருந்ததனுடைய விளைவு தானே. அதனால் அந்த பணிகளில் எதை என்னால் செய்ய முடியுமோ அதில் நான் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்தி கொண்டு போகிறது தான் நான் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிய பிறகு, நான் சரியான வழிக்கு கொண்டு வந்த பிறகு நான் சமூகத்தின் மீது செய்ய வேண்டிய கடமைகள் இது. அந்த கடமையை செய்யணும். அல்லாஹு தாலா சொல்கிறான், சொர்க்கத்திற்குரியவர்கள் யார் அப்படின்னு சொல்கிறது தௌபால சொல்ற 111வது வசனத்தில், அத்தா இபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன சாயிஹூன ராக்கிஊன சாஜிதூன அல் ஆமிரூன பில் மஅரூஃபி வன் நாஹூன அனில் முன்கரி வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ் வபஷ்ஷிரில் முஃமினீன். நம்பிக்கையாளர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், தௌபாலேருந்து ஆரம்பிக்கிறான். அத்தா இபுன் தௌபா செய்யக்கூடியவர்கள், ஆபிதுன் வணங்கக்கூடியவர்கள், அல் ஹாமிதுன் அல்லாவை புகழக்கூடியவர்கள், அசாயிஉன் நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அர் ராக்கிஊன சாஜிதூன ருக்கு செய்யக்கூடியவர்கள், சஜிதா செய்யக்கூடியவர்கள், அல் ஆமிரூன பில் மஅரூஃபி வன் நாஹூன அனில் முன்கர் நன்மை ஏவக்கூடியவர்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்கள், வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ் அல்லாஹ்வுடைய வரம்பை பேணக்கூடியவர்கள், வபஷ்ஷிரில் முஃமினீன். இப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கிற அல்லாஹு தாலா. அப்போ தௌபாவாக இருக்கட்டும், வணங்குதலாக இருக்கட்டும், ருக்குவாக இருக்கட்டும், சஜிதாவாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்காக நான் செய்து கொள்ளக்கூடியவை. அதை தாண்டி பிறருக்காக, பிறரை சரியான வழியில் நடப்பதற்கான வழிகாட்டுதலை செய்யக்கூடியவனாக நான் இருக்கணுங்கிறதுக்காக அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல் ஆமிரூன பில் மஅரூஃப், நன்மை ஏவக்கூடியவர்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்கள். ஏன் அதை நீ செஞ்சாவன், அதுவும் உன்னுடைய பணிகளில் ஒன்று. அதில் நான் என்ன செய்யணும், முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. நம்மளாம் நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. நம்பிக்கையாளர்களே, இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், முழுமையாக நுழைஞ்சிருங்க. மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து இந்த மார்க்கத்திற்காக என்னென்ன பணிகளை உங்களால் ஆற்ற முடியுமோ அப்படிப்பட்ட எல்லா பணிகளையும் ஆற்றுங்க. வலா தத்தபிஉ குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றி விடாதீர்கள். நல்லா விளையுங்க, ஷைத்தான் நம்மள்கிட்ட தான் வருவான். ஷைத்தான் பாவிகள்கிட்ட போக மாட்டான், இஹ்லாஸ் இல்லாத மனிதர்கள்ட்ட ஷைத்தான் போக மாட்டான். அல்லாவுக்கு பயந்து நடக்கணும்னு நினைக்காத எவன் இருக்கானோ அவங்களோட தான் இருப்பான். நம்மளையெல்லாம் என்ன செய்வானா, நம்மள்கிட்ட எப்படியெல்லாம் நம்மளை இது பண்ணுறதான் யோசிப்பான், எப்படி வழிகெடுக்கிறது. ஷைத்தான் நம்மளை தான் யோசிக்கிறான், நம்மளை எப்படி வழிகெடுக்க முடியும்? வழிகெட்டு போனவன் மீது அவனுக்கு அக்கறை கிடையாது.
ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் இருக்கிறானா அவன் மேலே அக்கறை இருக்குமா அவனுக்கு? அவன் தான் பயப்படாமல் இருக்கிறானே, அது அவனுக்கு தேவையே இல்லை. நாம் ஜமாத்தோடு இருப்பதும் அந்த ஜமாத்தில் பயணிப்பதுமே ஷைத்தானுக்கு பிடிக்காது. அல் ஃபிர்கத்து மின ஷைத்தானுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தானுக்கு பிடிச்சது என்னென்னா, ஜமாத்திலேருந்து ஒருத்தனை வெளியே கொண்டு போகிறது தான் ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவனுடைய வேலையை. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்தபியோ ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள். அப்போ ஜமாத்தில் இருப்பவனை கெடுத்து கொண்டு போகிறதுக்கான வழி இருக்கா அப்படிங்கிறத ஷைத்தான் பார்ப்பான். அதுக்காக முயற்சி எடுப்பான். லா அகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. நேரான பாதை இருக்கா இல்லையா, உன்னுடைய நேரான பாதையில் நான் உட்காந்துக்குவேன், அவங்கள வழிகெடுப்பேன். அப்போ வழிகெடுக்கிறதுல முதலாமவர்களாக யாரை பார்ப்பான் அப்படின்னா நம்மளை தான் பார்ப்பான். அப்போ அதிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலும் ஷைத்தானுக்கு வழி கொடுத்துடக்கூடாது. இன்னஹு லக்கும் அதுவும் பீன், அவன் பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அழகான ஒரு ஜமாத்தை கொடுத்துருக்கிறான். அந்த ஜமாத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கு மர்க்கஸுகளை தந்திருக்கிறான். அது கீழே வழிகாட்டுவதற்கான நல்ல மார்க்க அறிவுள்ள அறிஞரை நமக்கு தந்திருக்கிறான். ஒரு கட்டமைப்பை கொடுத்துருக்கிறான். அந்த கட்டமைப்பில் பயணிக்கக்கூடிய நம்ம மிகச்சரியான முறையில் பயணித்தால் மட்டுமே ஈடேற்றம் அடைய முடியும். இந்த கட்டமைப்பெல்லாம் பெற்று அதிலிருந்தும் அதை நடைமுறைப்படுத்தாமல் நாம் இந்த கட்டமைப்பை உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை உதாசீனப்படுத்திடும். அல்லாஹ் நம்மளை உதாசீனப்படுத்திட்டோன்னா அவ்வளோதான், நம்ம எந்த விதமான ஈடேற்றம் அடைய முடியாது அப்படிங்கிறத கவலையோடு யோசிங்க. கவலையோடு யோசித்து சரியான முறையில் இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ தெரியாது, இனிமேல் அடிக்கடி சந்தித்து இது மாதிரியான வகுப்புகளை அடிக்கடி நமக்குள்ளாக குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு தடவையாவது கூடணும். அதிகபட்சம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூடிடணும். கூடி நமக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோம், என்னென்னவெல்லாம் இருக்குது, நம்ம சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, எதெல்லாம் நம்ம நல்லபடியாக கொண்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் தொடர்ந்து பார்க்கும்போது நிறைய சீர்திருத்தங்களை உருவாக்கலாம். நம்ம எந்த அடிப்படையில் இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்ன அந்த ஒரு கொள்கையில் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅத்து, என்னால் இயன்றவரை சீர்திருத்தம் செய்வது தான் என்னுடைய நாட்டம். அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வச்சானே, அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த ஜமாத் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கொள்கையில் நாம் முதல்ல சீர்திருத்தம் பெறணும், அடுத்தவர்களையும் சீர்திருத்தத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு தொடர்ந்து செயல்படுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுவரைக்கும் நம்ம எப்படி செயல்பட்டோமோ அதே போல் செயல்படுங்க. அடுத்த நிர்வாகம் வருது, அடுத்த பொறுப்பாளர்கள் வருவாங்க. யாருக்கு கீழே பணியாற்றினாலும் அல்லது நமக்கு கீழே மக்கள் பணியாற்றினாலும் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்னவோ அந்த பணியை அல்லாஹ்வுக்காக, வமன் யஃஅல் ذلك ابتغاء مرضات الله, யார் அல்லாஹுடைய திருப்தியை நாடி செய்கின்றாரோ ஃபசௌஃபன் உத்தீஹி அஜ்ரன் அதீமா, அல்லாஹ் அவருக்கு மகத்தான கூலியை தருவதாக அல்லாஹு தாலா சொல்கிறானே. அப்படிப்பட்ட கூலியை பெறக்கூடிய நல்ல மக்களாக நல்ல சிந்தனை உடையவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.